வாழ்க வளமுடன். முதல் நினைவாக இறைவணக்கம் குரு வணக்கம் பாட அருள்நிதி ஜி லதா ஜெயின் டிப்ளமோ அவர்களை அறங்காவலர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அணுவை பெற்று அவ்வணு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என எறிய உணர்ந்தேன் இப்போ கருத்தூன்றி கனல் மூட்டி குருவாம் ஞான குண்டலினி என்னும் மெய் உணர்வெழுப்பி என்னை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்மா. அடுத்து சாந்தி தவம் நடத்தி கொடுக்க ஆர் சாந்தாமணி எம்யோ யோகா அறங்காவலர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாடி சுத்தி சாந்தமாக சாந்தி தவம் நடத்தி கொடுத்த சாந்தாமணியம் சங்கீதா எம்ஏ யோகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மாலை வணக்கம். பவானி அறிவுத்திருக்கோயிலின் சிறப்பு சிந்தனை விருந்து. இன்று தொகுப்பாளராக அருள்நதி சி திருமதி அம்மா அவர்களையும் ஜெயின் டிப்ளமோ யோகா அறங்காவலர் அவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம். இறைவணக்கம் குரு வணக்கம் இசைத்த அருள்நதி ஜி லதா ஜெயின் டிப்ளமோ யோகா அறங்காவலர் அவர்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம். சிறப்பாக சாந்தி தவம் நடத்தி கொடுத்த அருள்நிதி பி சாந்தாமணி அம்மா எம்ஏ யோகா அறங்காவலர் அவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம். இன்று சிறப்பு சிந்தனை விருந்து வழங்கவுள்ள அருள்நிதி ஆர் வாணி எம்ஏ யோகா மனவளக்கலை பேராசிரியர், ஈரோடு. தலைப்பு மனவளக்கலையில் மனித நெறிகள் என்ற தலைப்பில் பேச வந்துள்ள அம்மா அவர்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம். நன்றியுரை வழங்க உள்ள அருள்நிதி எஸ் விஸ்வநாதன் டிப்ளமோ யோகா விஎஸ்பி துணைத் தலைவர் அறங்காவலர் அவர்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம். அறிவிப்பு. அருள்நிதி பி பூபாலன் அட்வான்ஸ் டிப்ளமோ யோகா மனவளக்கலை துணை பேராசிரியர் அவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வரவேற்கிறோம். அதுபோக அனைவரும் சிறப்பு சிந்தனை விருந்து காண வந்துள்ள இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். இன்று சிறப்பு சிந்தனை விருந்து வழங்க வந்துள்ள அம்மாவை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. பெயர் அருள்நிதி ஆர் வாணி, ஈரோடு. மனவளக்கலை பேராசிரியர், எம்ஏ யோகா முடித்துள்ளார்கள். 11 வருடங்களாக ஈரோடு மன்ற ப்ரோக்ராம் ஆஃபீஸராக பிஓவாக உள்ளார்கள். மனவளக்கலையில் 12 வருடங்களுக்கு மேலான அனுபவம் மிக்கவர். சிறந்த சிந்தனையாளர். அறிமுக வகுப்பு, காயக்கல்பம் மற்றும் அகத்தாய்வு வகுப்புகள் மிகவும் சிறப்பாக நடத்தும் வல்லமை மிக்கவர். ஈரோடு மன்றம், அதனை சுற்றியுள்ள தவமயங்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மனவளக்கலை பயிற்சிகளை கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பர். இத்தகைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரனான அம்மா அவர்கள் இன்று நம்மை சிந்திக்க வைக்கும் இருக்கும் தலைப்பு மனவளக்கலையில் மனித நெறிகள். அம்மாவை சிந்தனையில் இருந்து அடிக்க மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பவானி அறிவித்திருக்கோயிலிலே
இன்றைய சிந்தனை விருந்தில் கலந்து கொண்டுள்ள இருபால் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு வரவேற்கின்றேன். இறையருளையும் குருவருளையும் வணங்கி உள்ளுணர்வாக நாம் அனைவரும் இன்றைய சிந்தனையை சிந்திப்போம். மனம், மெய், உயிர் இந்த 3 மறைப்பொருட்களையும் உணர்த்துவதும் உணர்ந்து வாழ்வதும் ஆன்மீக வாழ்க்கை. நல்ல மனிதனாக, கடமையில் சிறந்தவனாக, ஈகையில் சிறந்தவனாக, ஒழுக்கத்தில் சிறந்தவனாக இருப்பதன் வெளிப்பாடே 6வது அறிவின் சிறப்பு. மன வேகம், உயிர் வேகம், உடல் வேகம். மனவேகம் 1000 மடங்காக நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. உயிர் வேகம் 100 மடங்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. உடல் வேகம் அந்த உயிர் வேகத்துடன் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே சீரான இயக்கத்தை நாம் செய்ய முடியும். அப்போ உயிர் வேகத்தையும் உடல் வேகத்தையும் ஒத்துழைப்பு செய்யும் நல்ல பயிற்சிகளை தருவது நமது மனவளக்கலை. உடலை, உள்ளத்தை, உயிரை மேன்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி சரியானதாகவும் தெளிவானதாகவும், எப்படிங்க, சரியானதாகவும் தெளிவாகவும் வாழ வைப்பது நமது மனவளக்கலை. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம மனவளக்கலையோடைய தலையாய கோட்பாட்டின் அம்சம் அறிவார்ந்த சிந்தனைகளை பல புதிய அறிவியல் கருத்துக்களோடு ஒப்பிட்டு வாழ்வாங்கு வாழ வைப்பதுதான் நமது வேதாத்திரி மகரிஷியின் மனவளக்கலை. எவ்வளோ பெரிய தத்துவத்தை அடக்கியிருக்கிறார். நம்ம சிம்பிளாக 2 வார்த்தையில் சொல்கிறோம். அப்போ இந்த மனவளக்கலையில் நாம் மனிதனாக வாழ்வதற்கு சில நெறிமுறைகளை வகுத்துள்ளார்கள். அதில் சிலவற்றை இன்றைய சிந்தனை விருந்தாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். மனிதன் வாழ்வாங்கு வாழ்வதற்கு முதலில் அடிப்படை தேவை என்னதுங்க? அடிப்படை தேவை என்னங்கய்யா? உணவு. அசையும் ஒவ்வொரு உயிருக்கும் உணவு தேவை. அசையும் ஒவ்வொரு உயிருக்கும் உணவு தேவை. பல்வேறு சிக்கல்களுக்கும் மனிதருள் பல வேறுபட்ட கருத்துகளுக்கும் இந்த உணவு தான் அடிப்படையாக இருக்குது. அப்போ இறையன்ற பேராற்றல் முதலில் உணவை தந்துவிட்டு தான் நம்மை படைத்திருக்கிறது. உடல் அசைவு, உடல் அமைவு, உடல் வலிமை, உடல் நலம், உடல் வளம், இது அத்தனைக்கும் அடிப்படையாக நாம் எதை வச்சுருக்கிறோங்க? உணவைத்தான் வச்சுருக்கிறோம். அப்போ இந்த உணவு தான் இன்னொன்று சொல்கிறாங்க, நம்ம எண்ணத்தின் அடித்தளமாக இருக்கிறது. நம்மளுடைய எண்ணங்களுக்கு அடித்தளமாக இருக்கிறது எதுங்க? இந்த உணவு தான். அப்போ எண்ணங்கள் நம்மளுக்கு நன்மை கூறுகளாகவும் தீமை கூறுகளாகவும் செயல் விளைவு தருவதும் இந்த அடிப்படையாக இருக்கிற இந்த உணவு தான். அப்போ உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும், எண்ணமோ உணவில் எழுச்சி பெறும் இயக்கம். சொல்லிட்டாங்களா? அப்போ இந்த உணவு தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குது. இந்த உணவு எல்லோருக்கும் ஒரே விதமாக அளிக்கலாமான்னா அளிக்கக்கூடாது. ஒரே உணவை எல்லோரும் சாப்பிடலாமான்னா சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிறவி தொடர், பெற்றோர் மரபு, பிறப்பிடச் சூழல், இந்த 3இன் அடிப்படையில் நம்மளுடைய உடல் அமைப்பு அமையுது. ஓரறிவிலிருந்து நம்ம ஒவ்வொரு உருவத்திலிருந்து தானே நம்ம பரிமாண தன்மாற்ற வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். அப்போ பிறவி தொடர்
பிறவி மரபு, பெற்றோர் தொடர், சரிங்களா, பிறப்பிடச் சூழல், இந்த மூன்றின் அடிப்படையில் வச்சு தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உடல் அமைப்பு வருது. அப்போ எல்லோரும் ஒரே மாதிரி உணவை எடுத்துக்கொள்ள முடியாது. சில பேர் கடினமாக உழைப்பாங்க, சில பேர் எல்லா உறுப்புகளையும் அசைவு செஞ்சு உழைப்பாங்க, சில பேர் ஒரு உறுப்பை மட்டும் அசைவு செஞ்சு உழைப்பாங்க. அப்போ எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உணவு இருக்காது. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மனநாட்டம், சுவை திறன், ஏற்றுக்கொள்ளும் திறன், கொள்திறன், இணக்கத்திறன், இவற்றின் அடிப்படையிலும் நமக்கு உணவு வித்தியாசப்படும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும். அப்போ இந்த 2 வகையில் நம்மளுக்கு உணவு மாற்றம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனம், மெய், உயிர்னு சொன்னோம். மறைபொருட்கள், மனம், மெய், உயிர்னு சொன்னோம். இந்த கட்டமைப்பின் ஆக்க சக்தியாக இருக்கிறது, அடிப்படையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவு தான். அப்போ இந்த உணவு நம்ம கருவறைக்குள்ளார, அம்மா வயிற்றுக்குள்ளார இருக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம குழந்தைக்கு சாப்பாடு போகுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? எப்படி போகுதுங்க குழந்தைக்கு? தொப்புள் கொடி மூலம் போகுது. அந்த தொப்புள் கொடி மூலம் போனதையே அந்த இறைவன் யார் இருக்கிறாங்க அந்த கருவறைக்குள்ளார, அந்த குழந்தை சுற்றி ஒளிவட்டமாக இருப்பது இறைவன். அப்போ அந்த இறைவன் தொப்புள் கொடியிலிருந்து அம்மா வயிற்றுக்குள்ளார போனாலுமே அந்த குழந்தையோட வயிற்றுக்குள்ளார அந்த உணவை கொண்டு போக வைப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா இறைவன். அப்போ நம்ம கருவறைக்குள்ளார அணைச்சு ஒளிவட்டமாக அரவணைச்சு அன்பாக பாவிச்சு நம்மளை வளர செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே பேரருள். நம்ம வெளியில் வந்துடுறோம் இல்லைங்களா? வெளியில் வந்துட்டோம், அந்த ஒளிவட்டம் மறைஞ்சிருது. நம்ம சுத்தவெளியை எதை சொல்கிறோம்? கும்மிருட்டை தான் சுத்தவெளின்னு சொல்கிறோம். அப்போ கருவறைக்குள்ளார நம்ம கும்மிருட்டோடு இருந்தோம், ஒளிவட்டமாக இறைவன் நம்மை அரவணைத்து காத்து கொண்டான். நாம் வெளிச்சத்துக்கு வெளியில் வந்துட்டோம், ஒளிவட்டம் போயிடுது, மாயையில் நாம் சிக்கி தவிக்கிறோம். அப்போ எப்பேற்பட்ட உணவு சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னித்த கேலண்டரில் போட்டிருக்குதுங்க. கரெக்டாக ஆராய்ந்து அளவு முறை காத்து சாப்பிட வேண்டும். அப்போ அதுக்கும் இன்னும் சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க மகரிஷி ஐயா. கூடி உண்ண வேண்டும், கூடி உண்ண வேண்டும், உடல் நலம் கருதி உண்ண வேண்டும், அளவை எண்ணி உண்ண வேண்டும், இனிய நினைவுடன் உண்ண வேண்டும், நன்றி சொல்லி உண்ண வேண்டும், வாழ்த்து கூறி உண்ண வேண்டும், அளவு முறை காத்து உண்ண வேண்டும், தூய்மை இடத்தில் உண்ண வேண்டும், சீரான மனப்பாங்குடன் உண்ண வேண்டும். அதுக்கு மேலே பாருங்க, காயகல்ப பயிற்சி செய்து உண்ண வேண்டும். எங்கே வச்சார் சரிங்களா? இத்தனையும் சொல்லிட்டு கூடி உண்ணணுங்களாம். எவ்வளோ நேரம் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கிறது? 2 தோசை ஆட்பாக்கில் போட்டு வச்சார, நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு படுத்துங்க, நான் தூங்கிட்டேன். குழந்தைங்க காத்துக்கிட்டே இருக்கோம், அப்பா எப்பம்மா வருவார் எப்பம்மா வருவார். அம்மா இப்போ 2 பேருமே வேலைக்கு போகிறோம், குழந்தைங்க நொந்து போயிடுறாங்க இல்லைங்களா? அப்போ கூடி உண்ண வேண்டுங்களாம், இனிய நினைவுடன் உண்ண வேண்டுங்களாம், தூய்மையான இடத்துல உண்ண வேண்டுங்களாம். எத்தனை சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அளவு முறை காத்து உண்ண வேண்டும், அவரவர் உடல் நலம் கருதி உண்ண வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே என்ன வச்சாரு? காயகல்ப பயிற்சி செய்து உண்ண வேண்டும். சரிங்களா? அதுதானே அடிப்படையாக இருக்குது ஜீவித்து குழம்புக்கு. காயகல்ப பயிற்சியில் நம்ம கற்றுக்கிட்டவங்க எல்லாத்துக்கும் தெரியும், உணவு தான் 7வது தாதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ காயகல்ப பயிற்சி செய்ய வேண்டும். அதுலேயும் இன்னொரு பாயிண்ட் வைக்கிறாங்க, உணவுக்காக உயிர்கொலை செய்யக்கூடாது. உணவுக்காக உயிர்கொலை செய்யக்கூடாது. இந்த உணவு நெறியை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். அடுத்து கல்வி நெறி. என்ன நெறிங்க? அண்ணா அழகாக அதில் தான் தீசிஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. முடிச்சிட்டிங்களாங்கண்ணா? கல்வி நெறி நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் 1/4 பங்கு எதில் போகுதுங்க? படிக்கிறதுலையே போயிட்டுருக்குது. அந்த படிக்கிறத வச்சு தான்
மீதி முக்கால்வாசி வாழ்க்கையை நம்ம கடக்கிறோம். படித்ததுக்கு வாழ்க்கையில் வாழ்கிறங்களா? கிடையாது. அனுபவித்து தத்தளித்து அதிர்ஷ்டமும் இருந்தால்தான் 8 சுரக்காய் கறிக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி 1/4 பங்கு வாழ்க்கை கல்வி 3/4 பங்கு வாழ்க்கை கல்விக்கு நமக்கு அமையுது. அப்போ எப்படி வச்சாங்க? எவரெவருக்கு எக்கலையில் திறமை ஆர்வம் இயற்கையாய் அமைந்துள்ளதோ அதையும் கண்டு நவ உலக வாழ்க்கையினை இனிதாக்க நாம் வகுக்கும் தொழிற்கல்வி அமைய தெய்வ நிலை வேண்டும். எது வேண்டுங்க? தெய்வ நிலை வேண்டும். அப்போ 5 பூதங்களாலும் நவக்கோள்களாலும் ஏற்படுகின்ற இயற்கை துன்பங்களை சமாளிக்கிற வகையில் நமக்கு கல்வி இருக்க வேண்டும் என்கிறார் மகரிஷி. இடம் பொருளுக்கு ஏற்ப அறிவுத்திறனை நமது உடல் இயக்க பயிற்சிகளினால் இந்த மாதிரி இயற்கை துன்பங்களால் ஏற்படுகின்ற துயர செயல்களை சமாளிக்கக்கூடிய அறிவுத்திறனை ஊட்டக்கூடிய பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும் என்கிறார். அப்போ அந்த கல்வியில் என்னென்ன நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்களா? விஞ்ஞானம் சார்ந்த கல்வி இருக்கணும், பொது அறிவு சார்ந்த கருத்துக்களை ஊட்டக்கூடிய கல்வி இருக்கணும், தன்மான உணர்ச்சியை பெறக்கூடிய கல்வி இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கல்வியே எத்தனையாக நம்ம பிரிக்கிறோம்? எழுத்துக்கல்வின்னு பிரிக்கிறோம், மொழிக்கல்வின்னு பிரிக்கிறோம், ஒழுக்க கல்வின்னு பிரிக்கிறோம், இயற்கை தத்துவத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கல்வியாக பிரிக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிறைய நாகரிக வளர்ச்சிக்கு ஆளாயிட்டோம், நிறைய டிகிரி படிச்சிருக்கிறோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்கிறோமா? நம்மளாம் ஏங்கியிருக்கிறோம் சின்னதில், எப்படா ஃபாரின் மாதிரி நீட்டாக இருக்கும், ஃபாரின் போகணும், ஃபாரின் மாதிரி வாழணும்னு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர ஃபாரின் மாதிரி எப்படா நம்ம ஊரும் சுத்தமாக இருக்கும் நம்ம நினச்சிருக்கிறோம். நாம் படிக்கிற காலத்திலேருந்து இன்றைக்கி படித்தவர்கள் தான் அதிகம். ஆனால் இன்றும் நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் மாசுகேடாக தான் இருக்கிறது. அப்போ இயற்கை தத்துவ அறிவு சார்ந்த கல்வியை நாம் பழக வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாருங்களா? இது நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா சொல்லிட்டாங்க. பெரியார் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க, அறிவை ஊட்டக்கூடிய கல்வி இருக்கணும். ஆனால் பல இடங்களில் என்ன இருக்குதுங்க? அறிவை தடை செய்து அடிமைத்தனத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு சிறு துளிகோட கல்விச்சாலையில் கற்றுக் கொடுக்க கூடாதுன்னு யார் சொல்கிறாங்கங்க? பெரியார் ஆதங்கப்படுறார். ஆனால் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கு, அதே நிலவரம் தான் இருக்கு. கல்வி சாலைகளிலும் சரி, மாணவர்கள் மீண்டு தொழில் பார்க்கும் இடங்களிலும் சரி, இன்னும் ஆளுமை திறனுக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கையில் தான் ஆட்கொண்டு இருக்கிறோம். அப்போ இன்னும் நாம் மாற வேண்டும், இன்னும் அறிவு சார்ந்த கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நம்மளுக்கு எது கொடுக்குதுங்க? மனவளக்கலை கற்றுக் கொடுக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா ஐயா என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், 10 வயசு வரைக்கும் தான் எட்டுக்கல்வி பழகணுங்களாம். அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணுங்களாம்? வாழ்க்கை கல்வி. அந்த வாழ்க்கை கல்வியில் தொழிற்கல்விகள் பல இருக்குது, பல துறை தொழிற்கல்விகள் இருக்குது. அப்போ அந்த பல துறைகள் தொழிற்கல்வியும் நாம் ஒன்றொன்னா அந்த 11 வயசுலேருந்து நம்ம கற்றுக்கொண்டு வாழ தெரிஞ்சுக்கணும். நம்ம பெண் குழந்தைகளை திட்டுறோம் இல்லைங்களா? 10 வயசாச்சு 12 வயசாச்சு ஒரு குழம்பு கூட வைக்க தெரியாதா திட்டுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, 10 வயதிற்கு மேலே சின்ன சின்ன அனைத்து தொழிற்கல்விகளையும் கற்றுக்கொண்டு பயன்பெற வேண்டும். அதுதான் வாழ்க்கை கல்விக்கு உகந்தது அப்படின்னு யார் சொல்கிறாருங்க? நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா. 2 நெறி பத்தாச்சு. உணவு நெறி, கல்வி நெறி. அறநெறி, பிறருக்கு துன்பம் தராத செயல்களை செய்வது அறநெறி. என்னங்க? பிறருக்கு துன்பம் தராத செயல்களை செய்வது அறநெறி. இல்லம் கொண்டு
பொருள் ஈட்டி காத்து துணையாம் நல்லாலோடு இன்புற்று நாட்டிற்கு ஈகை புரிந்து பல்லுயிரும் இன்புற பரந்த நிலையில் வாழும் நல்வாழ்வே இல்லறமாகும். பெத்தவங்க நம்மளை பார்த்தாங்களா? நாம் பெத்தவங்களை பார்க்கணுமா? நீ பார்த்ததுக்கோசரம் நான் பார்க்கணுமா? நீ எனக்கு சம்பாதிச்சு போட்டவங்க நான் உனக்கு சம்பாதிச்சு போடணுமா? கேட்குது இல்லை குழந்தைங்க? அப்போ நாம் என்ன செய்கிறோம்? நாமளும் நம்மளை பெற்றவங்களை கேட்குறோம், நம்ம குழந்தைங்களும் நம்மளை பெற்றவங்களை கேட்குறாங்க. எல்லோரும் எதுங்க கடமை? ஐவகை கடமைகள். தான், சுற்றம், ஊர், தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு. ஐவகை கடமைகளை நாம் நெறி சார்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போ தான் நம்ம பெற்றவங்க நம்மளை பார்த்தாங்க, நாமளும் நம்மளை பெற்றவங்கள பார்க்கணும், நாமளும் நம்ம குழந்தைகளை பார்க்கணும், நம்ம குழந்தைங்கள யாரை பார்க்குங்க? நம்மளை பார்க்கும். இதுதான் மிகச்சிறந்த அறநெறி வாழ்க்கை. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாங்க. ஒரு வயக்காடு தோட்டம் இருந்தது, சோளக்கருது தோட்டம் இருந்துச்சு. அந்த சோளக்கருது தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பறவைகள்லாம் அந்த சோளத்தை திங்கும் இல்லைங்களா? விவசாயி விட்டுருவானா? தோட்டக்காரன் விட்டுருவானா? அவனுக்கு வியாபாரம் ஆகணும் இல்லைங்களா? அவன் அறநெறி வாழ்க்கையாக வாழ முடியும்? இந்தாங்கடா வாங்கடா எல்லாரும் பறந்து எல்லா சோளக்கருதையும் சாப்பிட்டுட்டு போங்க, எனக்கு வியாபாரமே நடக்கலினாலும் பரவாயில்ல, நீங்கள் சாப்பிட்றத ஆனந்த கழிப்பில் நான் பார்த்தாலே என்னுடைய வயிறு நிறைஞ்சிடும்னு சொல்ல முடியுங்களா? இப்போ வியாபாரம் பண்ணி தான் ஆகணும். அப்போ பறவைகளை துரத்தி தான் ஆகணும். பறவைகள்லாம் சோளம் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டுச்சு, சோளம் கிடைக்கலையேன்னு வருத்தமும் பட்டுச்சு. விவசாயி என்ன செய்கிறான்? பறவைகளுக்கு நம்ம கொடுக்க முடியலையேன்னு வருத்தமும் படுறான். அதே சமயத்தில் நம்மளது வியாபாரம் நடக்க முடியாதுன்னு துன்பப்பட்டு விரட்டி அடிக்கணும். இப்படியே நாள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் விவசாயி தோட்டத்துக்கு வரல, 2ஆம் நாள் வரல. பறவைகளுக்கெல்லாம் கொண்டாட்டம். அப்பாடா நம்மளை விரட்டி அடிக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட்டம். 3ஆவது நாள் வரல. தோட்டக்காரன் என்ன ஆனாங்க? இறந்து போயிட்டான். ஆடா அப்பாடா தோட்டக்காரனுடைய சல்லை இனிமேல் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பறவைகளுக்கெல்லாம் ஆனந்தம். அப்படியே 2 நாள் போகுது, 4 நாள் போகுது, 6 நாள் போகுது. இருந்த சோளக்கருது எல்லாம் காஞ்சு போகுது. மறுபடியும் விளைச்சல் இல்லை, மறுபடியும் அதுக்கு தீனி இல்லை. அதுபோலத்தான் பெற்றவங்க நம்மளை கைவிட்டாலும், நாம் பெற்றவங்களை கைவிட்டாலும், நம்ம குழந்தைகளை கைவிட்டாலும், குழந்தைகள் நம்மளை கைவிட்டாலும், இந்த மாதிரி வயிற்றுக்கு தீனி இல்லாதது போல் நம்ம வாழ்க்கை திண்டாட்டமாக மாறிவிடும். எந்த வயிற்றுக்கு தீனி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்ம பெரியோர்களை பார்க்குறதுக்கோ நம்ம குழந்தைகளை பார்க்குறதுக்கோ சலிப்பு பட்டோம் அப்படின்னா எந்த வாழ்க்கை அமையுங்க? இந்த மாதிரி வயிற்றுக்கு தீனி இல்லாத வறட்டு வாழ்க்கை தான் நமக்கு அமையும். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதான், நிறைவான வாழ்க்கை நமக்கு இருக்காது. இது அறநெறி வாழ்க்கை. அடுத்தது அன்பு நெறி வாழ்க்கை. என்னதுங்க? அன்பு நெறி வாழ்க்கை. அன்புக்கு உடைய வாழ்க்கை எல்லாமே உண்டு. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்பு நெறிக்கு நான் மறுபடியும் விளக்கம் சொல்கிறேங்க. ஒழுக்க நெறி வாழ்க்கை. அன்புனா என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லா உயிரும் ஒன்றென இருந்து அந்த நிலையில் கடமையாற்றும் செயல்கள் அனைத்தும் அன்பின் நெறியாகும். என்ன சொன்னாங்க? எல்லா உயிரும் இறைநிலையிலிருந்து தானே நம்ம வந்திருக்கிறோம். அப்போ எல்லா உயிரும் இறைநிலை என ஒன்றென உணர்ந்து அதன்படி ஆற்றும் கடமைகள் எல்லாம் அன்பின் நெறியாகும். அப்போ உருவ நிலையில் நாம் பார்க்குற இச்சை பாசம். என்னதுங்க? உருவ நிலையில் நாம் பார்க்குற இச்சை பாசம். உள்ள நெறியில் நாம் பார்க்கிற உயர்ந்த அறிவு அன்பு. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார். சின்ன சின்ன வார்த்தைகள் தான். உருவ நிலையில்
நாம் பார்க்குற இச்சை பாசம், உள்ள நிலையில் நாம் பார்க்குற உயர்ந்த அறிவு அன்பு. இது அன்பின் நெறி. அடுத்தது ஒழுக்க நெறி. தேவைதானுங்கள? இந்த காலத்துக்கு கட்டாயம் தேவை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். 5 ஒழுக்க பண்பாடு வச்சாங்க, 2 ஒழுக்க பண்பாடு வச்சாங்க. 5 ஒழுக்க பண்பாடு என்னதுங்க? உழைத்து வாழ்வேன், உழைத்து வாழ்வேன், உணவுக்காக உயிர் கொலை செய்ய மாட்டேன், பிறருடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறித்து வாழ மாட்டேன். அடுத்தது என்ன வச்சாங்க? என்னால் 2 ஒழுக்க பண்பாடு, உடலுக்கோ மனதுக்கோ யாருக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். மாற்றினாங்க இல்லைங்களா? 5 ஒழுக்க பண்பாடு வச்சாங்க, அதைவே 2 ஒழுக்க பண்பாடு வச்சாங்க. அதுதான் ஒழுக்க பண்பாடாக வச்சாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்ற கற்பு நெறி காத்து ஒழுக்க நெறியோடு வாழ வேண்டும். புகை, போர், பகை, அச்சம் இது எல்லாமே கடந்து அறநெறி வாழ்க்கை, ஒழுக்க வாழ்க்கை வாழ வேண்டும். இது ஒழுக்க நெறி. அடுத்தது நட்பு நெறி. நட்பு நெறி சாதாரணமானது இல்லைங்க. பெத்தவங்க கூப்பிட்டா அம்மா 10 நிமிஷத்தில் வந்துறேன்னு சொல்கிற பையன் என்ன செய்வானுங்க? 1 மணி நேரம் கழிச்சு தான் வருவான். இதே ஒரு ஃப்ரெண்டு டே மச்சின்னு சொல்கிறதுக்குள்ளார அங்கே போய் நிற்பான். பார்க்குற இல்லைங்களா? கூடி வாழ்ந்துற வாழ்க்கையை அவங்கள்ட்ட தான் நம்ம கற்றுக்கணும். அடித்தாலும் பிடிச்சாலும் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போவே ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, முதல்ல எல்லாம் ஏதாவது ஒரு பையன் தப்பு செய்கிறான் அப்படின்னா இன்னொரு பையனை பிடிச்சா கண்டுபிடிச்சிருவாங்களாம். ஆனால் இன்னைக்கு யார் எவன் எப்படி இருக்கிறான்னு எவனுமே காட்டி கொடுக்க மாட்டேங்கிறானுங்களாம். எல்லாருமே குட்டையில் ஓடுறானுங்க இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி எவ்வளோ நட்பு பலத்தை அவங்க கடைப்பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஆனால் நாம் வீட்டுக்குள்ளார 2 பேர் இருந்தாலும் 4 பேர் இருந்தாலும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்போ அன்பு பாசம் இது எல்லாமே எதனுடைய அடையாளங்க? நட்பின் அடையாளம்தான். அவ்வளோ பெரிய நட்பு வலிமை வாய்ந்தது. கூடா நட்பு இல்லைங்களா? நல்ல நட்பு. நல்ல நட்புக்கு எது எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராமர் கருடர். சீதையை ராவணன் கடத்தி கொண்டு போகிறான். யார் போய் தாக்குறாங்க? கருடர் தான் தாக்குறார். அந்த கருடர் உயிரை தாங்கி பிடித்து கொண்டு ராமனின் வரவுக்காக காத்துட்டு இருந்து செய்தியை சொன்னதுக்கப்புறம்தான் உயிர் விடுறார். அப்போ நல்ல நட்புக்கு எது அடையாளங்க? ராமரும் கருடரும். அதே ராமாயணத்தில் வேடன் குகனை சொல்லுவாங்க இல்லைங்களா? அவர் கறி செஞ்சு கொடுத்ததைவே ராமர் சாப்பிட்டாருங்களாம். அப்போ எவ்வளவு புனிதத்தன்மையில் அந்த நட்பு உறவை ராமர் மதிச்சிருக்கிறார். இதே நம்ம மகான்கள் என்ன சொல்கிறாங்க? அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கடவுளே ஒரு நட்பின் இலக்கணம் கெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வேடனுக்கு வேறு வழி தெரியாது. எப்படி சிவபெருமான் கண்ணபிரானுடைய கறி படையில் ஏற்றுக்கிட்டாரோ அதே போல் குகன் முதலில் ராமன் வராருன்னு தெரிஞ்சதுன்னையும் என்ன சமைச்சு கொடுத்தாருங்களாம்? கறி தான் சமைச்சு கொடுத்தாருங்களாம். அதையுமே ராமர் இனியதாக சாப்பிட்டதாக புராணத்தில் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சாத்வீக குணத்திற்கு நாம் எந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டுங்க? சாத்வீக உணவு தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கூடா நட்பு. கூடா நட்புக்கு எது? துரியோதனன். மகாபாரதத்தில் துரியோதனும் கர்ணனும் அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருந்தாங்க இல்லைங்களா? ஆனால் வழி நெறி தவறி போனதுனால் அவருக்கு வீழ்ச்சி. அப்போ கூடா நட்பு இல்லைங்களா? ராமாயணத்தில் நல்ல நட்பு, மகாபாரதத்தில் கூடா நட்பு, ரெண்டையும் நமக்கு இலக்கணமாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அன்பு நெறி, ஒழுக்க நெறி, நட்பு நெறி, இந்த மூணுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒருத்தர் வெட்டியான் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ஒருத்தர் வெட்டியான் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க.
அவருக்கு மண்ணை தோண்டும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க உருவம் கிடைக்குது. எது கிடைச்சாலும் அப்பெல்லாம் என்ன செஞ்சாங்க, ராஜாக்கிட்ட போய் ஒப்படைச்சிடணும். ராஜாக்கிட்ட போய் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைக்கும் பொழுது ராஜா வந்து ஏளனமாக சொல்கிறாரு, வெட்டியானுக்கு புதையல் கிடச்சிருச்சா அப்படின்னு நம்ம வந்து சந்தோஷப்படக்கூடாது. இது என்ன, நீ கொண்டு போய் நீ வெட்டி எரிக்கிற பிணங்களின் சடலங்களின் சாம்பலை வந்து நீ அர்ச்சனை செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராஜா ஏளனமாக சொன்னதையும் இவர் எதையுமே பொருட்படுத்தாமல் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதை அப்படியே கடைப்பிடிக்கிறார். தினமும் ஒவ்வொருவரின் சடலங்களை ஈசனுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. அப்போ செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே நாள் கடந்து போயிட்டுருக்குது. ஒரு நாள் வந்து சடலங்கள் வரலை. ஈசனுக்கு அர்ச்சனை பண்ணணும், பூஜை செய்யணும், சாம்பலை வச்சு பூஜை செய்யணும். வரவே இல்லை, சடலங்கள் வரவே இல்லை. அப்போது நான் வந்து தீயில மாண்டு போகிறேன், என்னுடைய சாம்பலை வந்து நீ அர்ச்சனை செய்ய அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாங்க, மனைவி கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அந்த மனைவி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நான் இறந்தா தப்பில்லை, நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து வெட்டியான் வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க தீயில விழுந்துடுறாங்க. அப்போ ஒரு கணவனின் செயலை ஊக்குவிக்கிற மாதிரி, அதை பூர்த்தி செய்கிற மாதிரி பதி வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இந்த ஈசனும் பிணங்களின் சாம்பலை எனக்கு பூஜிக்கிறான்னு இது பண்ணல, அவ்வளோ அன்பு நெறியில் அந்த நட்பின் உணர்வை அவரு ஏற்றுக்கிறாரு. யாருங்க, இறைவனே ஏற்றுக்கிறார். இவரும் என்ன செய்கிறாருங்க, வெட்டியானுமே அவருக்கு பூஜிக்க தெரியாது, அவர் அர்ச்சகர் தெரியாது, சடலங்களை எரிச்ச அந்த சாம்பலை வந்து இது பண்ணுறாரு. அப்போவுமே சாம்பல் கிடைக்காத பட்சத்தில் தன்னுடைய உயிரவே மாற்றிக்க துணிஞ்சார். அப்போ தன்னுடைய உயிரம் போகுது அப்படிங்கிறதுக்கு அவருடைய கடமை நிறைவேறணும் அப்படின்னு தன்னுடைய பதியும் அதே உணர்வில் இருக்காங்க. அப்போ ஒத்த உறவில் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த ஒத்த உறவு தான் அன்பின் நெறி, ஒழுக்க நெறி, நட்பு நெறி. அப்போ இந்த மூவகை நெறிகளும் அவ்வளவு சீரான பக்குவத்தில் நம்ம வாழும் பொழுது நம்மளுடைய கடமை உணர்வு மேலோங்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ப்பு. என்ன சொன்னாங்க, குழந்தை வளர்ப்பு. அதுதாங்க பெரிய திண்டாட்டமாக இருக்குது. இப்போத்த குழந்தைகளை நம்மளால வளர்க்கவே முடியல, அவங்க தான் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நாமெல்லாம் சொல்லணுன்றதே கிடையாது, அவங்க தான் அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அந்த குழந்தை வளர்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகரிஷி ஐயா என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு குழந்தையும் உலகிற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் சொல்லிட்டார். என்ன சொல்கிறாருங்க, பெற்றவங்களுக்கு அந்த குழந்தைகள் உரிமை தான், அந்த உரிமையை எடுத்துக்கொண்டு இருக்காமல் ஒவ்வொரு குழந்தையும் நாட்டிற்கு உலகிற்கு நீங்கள் ஈகை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு அம்மா வந்து குழந்தை கூட்டிகிட்டு போகிறாங்க கடை வீதிக்கு. அந்த குழந்தை வந்து மிட்டாய் பார்த்துட்டு நல்ல விவரமாக பேசிட்டு அங்கே சுற்றி வர அந்த கடைக்குள்ளார வரவங்கள்ட்ட எல்லாம் நல்ல விவரமாக பேசுதுங்க. அந்த முதலாளிகிட்ட நல்ல விவரமாக பேசுது, அவங்க அம்மா கிட்ட நல்ல விவரமாக பேசுது. இதை பார்த்த கடைக்காரர், கண்ணு இந்தாடா சாக்லேட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன செய்யுதுங்க, எடுக்கலை. மறுபடியும் எடுத்துக்கடான்னு சொல்கிறாங்க, எடுக்கலை. தயங்கி தயங்கி நிற்குது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைக்காரரே சாக்லேட் அள்ளி கொடுக்குறாரு. அப்போ அவங்க அம்மா அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, ஏசாமி நான் திட்டுவேன்னு சொல்லி நீ எடுக்காமல் இருந்தியா, அந்த அண்ணா தான் உன்னை எடுத்துக்கணும்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொன்னபோது அந்த குழந்தை பாருங்க மிக அறிவு நுட்பமாக என்ன சொல்லிச்சுங்களாமா, என்னுடைய கை குட்டி கை, என்னுடைய கை குட்டி கை, அந்த சாக்லேட் வந்து கொஞ்சமாக தான் வரும், நாலுன்னா அதே அந்த அண்ணா கையில் எடுத்து கொடுத்தங்காட்டி எனக்கு நிறையா சாக்லேட் வந்துருச்சு பாருங்க அப்படின்னு விவேகமாக சொல்லிச்சுங்களாம். இது சமுதாயத்திற்கு தேவையான வளர்ப்பா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைய பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க.
அந்த கண்டக்டர் பஸ்ஸில் அரை டிக்கெட் வாங்குவாங்க இல்லைங்களா? அப்போ குழந்தைக்கு வந்து 8 வயசுன்னு அவர் சொல்கிறாரு. அந்த கண்டக்டர் வந்து நீங்கள் 7 வயசுன்னு சொன்னீங்கனாலே நான் குழந்தைக்கு வந்து அவ்வளோ 8 வயசு ஆன மாதிரி தெரியல, நான் அரை டிக்கெட்டே கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது, ஆனால் என் குழந்தைக்கு தெரியும். நான் பொய் சொல்கிறேன்னு என் குழந்தைக்கு தெரியும். அது நாளைக்கு சமுதாயத்தில் வாழும் பொழுது நேர்மையாக வாழணும். அப்போ சமுதாயத்தை மேன்மைப்படுத்துவதற்காக நாம் வளர்க்கும் குழந்தைகளுக்கு வழிகாட்டியாக நாம் இருக்க வேண்டுமே தவிர நாமே முரண்பாடாக இருக்கக்கூடாது. அப்போ சமுதாயத்திற்கு நம்ம குழந்தைகளை அர்ப்பணிக்க செய்யணும். அந்த சமுதாயத்தில் ஒரு பங்கு எடுத்தால் அந்த கடமை உணர்வை அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். திருப்பி ஐயா என்ன சொல்கிறாங்க, சமுதாய கடமைகளுக்கு நம்ம பொறுப்பாக நன்றி உணர்வோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கடமை உணர்வோடு நம்ம குழந்தைகளை வளர்த்து வழிகாட்டியாக நாமும் இருக்க வேண்டும். அப்போ எப்பேற்பட்ட மகத்துவமான வாழ்க்கை நம் வாழ்க்கை. சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு நாம் இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொண்டு செய்தல். நம்ம ஆன்மீக வாழ்க்கையே அதுதான். ஆன்மீக வாழ்க்கையில் தான் நம்ம தொண்டு செய்யணுங்களா? எல்லா இடத்துலிலும் நாம் தொண்டு செய்து தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உதவி எதிர்பார்த்து செய்கிறது உதவி. என்னதுங்க? நம்ம வீட்டில் அப்படி செய்கிறதுனால தான் வீட்டுக்குள்ளார சிக்கல் வருது. எதிர்பார்த்து செய்கிறது உதவி, எதிர்பார்க்காமல் செய்வது தொண்டு. தன்னலமற்ற சேவை தொண்டு. என்னதுங்க? தன்னலமற்ற சேவை தொண்டு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொண்டின் திறத்தில் தான் நம்ம இந்த தொண்டு செஞ்சுட்டே இருக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த திறத்தில் தான் நம்ம எதை அடைய முடியுங்களாமா? பேரின்பத்தை அடைய முடியுங்களாம். எதை அடைய முடியுங்களா? பேரின்பத்தை அடைய முடியுங்களாம். அப்போ நம்ம தொண்டு செய்கிற வாழ்க்கை தான் மிகச்சிறந்த வாழ்க்கை. அப்போ அப்படி தான் வந்து பாருங்க, புரந்தரதாசன் ஒருத்தர் பெருமாள் பக்தர் இருந்தார். அவருக்கு சுடுதண்ணி வேணும். சுடுதண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறாரு, சீடன் வரல. மறுபடியும் சுடுதண்ணி கேட்குறாரு, சீடன் வரார். அவர் என்ன நினைவில் இருந்தாருன்னு தெரியல. அந்த சீடன் வந்து சுடுதண்ணி கொடுத்தோனையும் மூஞ்சியில் ஊற்றிடுறாரு. இத்தனைக்கும் பெருமாள் பக்தர், அவரும் ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறவர். ஆனால் ஒரு நொடி சினப்பட்டதுனால என்ன செய்கிறாருங்க, சீடன் கொண்டு வந்த சுடுதண்ணியை யார் மூஞ்சியில் ஊற்றுறாருங்க? சீடன் மூஞ்சிலேயே ஊற்றுறாரு. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுது. 5 நிமிஷம் ஆனோனையும் என்ன செய்கிறாங்க, இந்த குருவுக்கு மனசு வலிக்குது. அடடா, நாம் செஞ்சது தப்பு தானே. நம்மளும் சில குழந்தைகளை அடிச்சுட்டு அப்புறம் நம்ம அழுவோம் இல்லைங்களா? அடிச்சிடுவோம். என்ன எதுக்கு அடிக்கிறோம், ஏன் அடிக்கிறோன்னே தெரியாமல் அடிச்சிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் நாம்ளே அழுவோம். அந்த மாதிரி இந்த புரந்தரதாசர் போய் சீடனுக்கு ஆறுதல் சொல்லலான்னு போகிறார். சீடன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாப்புல. அப்போ என்ன செய்கிறாரு, நான் வரவேலையே குருவே, நான் நல்லா தூங்கிட்டேனே, நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதே சமயத்தில் அர்ச்சகர் வந்து சுவாமி முகத்தில் கொப்பளங்கள் இருக்குதுன்னு புலம்பிட்டு பயந்துட்டு ஓடி வந்து தகவல் எல்லார்கிட்டையும் சொல்கிறார். இவர் புரந்தரதாசர் அதை கேள்விப்பட்டுட்டு ஓடி போய் பெருமாளை பார்க்குறார். பெருமாளை பார்த்தா அவர் முகத்தில் என்ன இருக்குதுங்க, கொப்பளங்களாக இருக்கிறார். அப்போ தான் இவருக்கு புரியுது, இவர் யார் முகத்தில் அந்த சுடுதண்ணி ஊற்றுனாரு, யாருக்குது தொண்டு செய்கிறதுக்கு இறைவனே இவருக்கு, இந்த புரந்தரதாசருக்கு தொண்டு செய்ய வந்திருக்கிறார். அப்போ இறைவனே ஒரு பக்தியின் அடிப்படையில் அவரே கீழே இறங்கி அந்த புரந்தரதாசருக்கு வந்து தொண்டு செய்கிறார். அப்படின்னா நாம் சர்வீஸ் பண்ணுறது எல்லாம் இன்னும் நம்மளை மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், இன்னும் நம்மளை ஆட்கலந்து செல்ல வேண்டும், இன்னும் நம்மை உள்ளுணர்வாக உணர வேண்டும். அப்போ
அப்போ அந்த அளவிற்கு நாம் தொண்டு செய்கிற வாழ்க்கையை வாழ பழகிக்க வேண்டும். இப்போ நாம் செய்கிற சர்வீஸ் எல்லாம் சரிங்களா, அதுக்கே சில இடங்களில் போட்டி தான் இருக்குது, பொறாமை தான் இருக்குது, சண்டை சச்சரவாக தான் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு நாம் நேர்த்தியான வாழ்க்கை வாழ வேண்டும். இப்போ தொண்டு நெறி, இப்போ நன்றியுணர்வோடு வாழ வேண்டும், கடமை உணர்வோடு வாழ வேண்டும். இந்த மாதிரி நம்மளை இன்னும் நாம் சீர்மைப்படுத்தி வாழ வேண்டும். மனிதனாக வாழ்வதற்கே இன்னும் நாம் வாழ்வாங்கு வாழ வகைகளை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ இன்னும் நம்ம எவ்வளவோ கடக்க வேண்டியது இருக்குது, இன்னும் எவ்வளவோ கடக்க வேண்டியது இருக்குது. அப்படி கடக்கணும் அப்படின்னா யாரை உணரணுங்க? இறை உணர்வை உணர வேண்டும். எதை உணரணுங்க? இறை உணர்வை உணர வேண்டும். அதுக்கு தான் எல்லா மகான்கள் சொல்லி வச்சாங்க. என்ன சொல்லி வச்சாங்க? மறைவாய் நின்று அருள்பவன் இறைநிலை என்ற பேராற்றல் எங்கும் உலது நீக்கமற மறைவாய் இருந்து அது ஆற்றும் மாபெரும் செயல்களை நினைந்திடுவோம். என்னதுங்க? மறைவாய் நின்று அருள்பவன் இறைநிலை என்ற பேராற்றல் எங்கும் உலது நீக்கமற மறைவாய் இருந்து அது ஆற்றும் செயல்களை, மாபெரும் செயல்களை, என்ன செயல்கள்ங்க? மாபெரும் செயல்களை நாம் நினைந்து வாழ்ந்திடுவோம். அப்போ இறைவனை ஒவ்வொரு நொடியும் இறைநிலையிலேயே நாம் உள்ளுணர்ந்து நாம் வாழ கற்றுக்க வேண்டும். அப்படி உள்ளுணர்ந்து வாழும் பொழுது தான் நம்மளுக்கு அன்பின் நெறி வெளிப்படும். இறையுணர்வை உணர்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? அன்பே சிவம்னு சொல்லுவாங்க. இறையுணர்வை உணர்ந்தவர்கள் அன்பே சிவம்னு சொல்லுவாங்க. அந்த அன்பின் நெறியில் நாம் வாழும் பொழுது தான் இறைவனே நமக்காக கீழே இறங்கி வருவான். அவன் இப்போ காத்துக்கிட்டு தான் இருக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இறைவன் காத்து கொண்டு இருக்கிறான். யாருக்காக காத்து கொண்டு இருக்கிறான்? நமக்காக காத்து கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த இறையுணர்வை நாம் உணரும் பொழுது இறைவனே நமக்காக வருவான். அப்போ அந்த மாதிரி வாழணும். அப்போ இறைவன் தான் நாமாக இருக்கிறோம், நாம் தான் இறைவனாக இருக்கிறோம். தெய்வ நிலையே நாமாக இருக்கும் பொழுது அந்த தெய்வ நிலையோடு ஒன்றி நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். அதைத்தான் சிவவாக்கியர் சொன்னாங்க. என்னிலே இருந்ததொன்றை யானறியவில்லையே, என்னிலே இருந்ததொன்றை யாவர்க்கல்லோர், என்னிலே இருந்ததொன்றை யானறிந்த பின்னர் என்னிலே இருந்திருந்து யானுணர்ந்து கொண்டேனே. எவ்வளவு அழகா பாடியிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இன்னும் அந்த அளவுக்கு நாம் இறைநிலையோடு ஒன்றி நம்ம வாழும் பொழுது அந்த மகத்துவமான தத்துவத்தை நம்மளால் உணர முடியும். அப்போ இந்த மாயை வாழ்க்கையெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் இல்லைன்னு புலப்படும். இறைவனை பற்றி நம்மளால் வாய்மொழியால் சொல்ல முடியாது. அதனால தான் மகான்கள் என்ன வச்சாங்க? கவிகளாக சொல்லி வச்சாங்க. அப்போ மகான்கள் கவிகளாக சொல்லி வச்சதையுமே நமக்கு புலப்படுவதற்கு தெரியல இல்லைங்களா? பல பாடல்கள் நம்மளுக்கு புரியாததாக தான் இருக்குது. இதைவே நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். என்னிலே இருந்ததொன்றை யானறியவில்லையே, என்னிலே இருந்ததொன்றை யாவர்க்கல்லோர், என்னிலே இருந்ததொன்றை யானறிந்த பின் என்னிலே இருந்திருந்து யானுணர்ந்து கொண்டேனே. அப்போ எவ்வளவா அதுலேயே இருக்க சொல்கிறாங்க, அதுலேயே ஊற சொல்கிறாங்க. அதுலேயே நம்ம வாழும் பொழுது தான் அந்த இறைநிலையிலேயே ஒவ்வொரு உயிரையும் எப்படி இறைவனாக அறிவாக நாம் பாவித்து வாழணுமோ அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ, அதே ஒவ்வொரு நொடியும் அந்த இறைநிலையிலிருந்து தவறாமல் நாம் வாழும் பொழுது தான் அதுவாகவே நாம் மாறுவோம் இல்லைங்களா? அப்போ அதுவாகவே நம்ம மாறும் பொழுது தான் நம்மளுக்கு இறைத்தன்மை வெளிப்படும்.
அன்பின் நெறி வெளிப்படும். அனைத்துயிரையும் நாம் ஓர் உயிராக பார்க்கும் பொழுது நம்மளுடைய கருமையமே தூய்மையாகும். அதைத்தான் இன்னொரு சொல்றாங்க, அட்டாங்க யோகம் ஆதாரமாறும் அவத்தை ஐந்தும் விட்டேறி போன வழிதினிலே வியப்பொன்று கண்டேன், விட்டாகி செம்மதிப்பா உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் எனை விழுங்கி இருக்கின்றதே. சரிங்களா? அப்போ நம்ம குழந்தையாக பிறப்பெடுத்து வெளியில் வந்தோனையும் நம்ம இறையருள் என்ற வெளிச்சத்தை நம்ம விட்டுட்டோம். அதுலேயே என்னுள்ளே யானிருந்து இருந்திருந்து உணர்ந்து கொண்டேன். அப்படிங்கிற போது அந்த பேரின்பமே நம்மளை தேடி வரும். அதுதான் இதில் சொல்கிறாங்க. திருப்பி சொல்லலாமா? என்ன சொன்னாங்க? அட்டாங்க யோகம் ஆதாரம் ஆறும் அவத்தை ஐந்தும் விட்டேறி போன வழிதனிலே வியப்பொன்று கண்டேன், விட்டாகி செம்மதிப்பா உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் எனை விழுங்கி இருக்கின்றதே. எவ்வளோ அழகாக எழுதி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ இவ்வளோ அழகான கவிதை தத்துவங்களை எப்படி அவங்களால எழுத முடிஞ்சுது? அதுலேயே இருந்திருந்து உறைந்து பழகினதுனால தான் நாங்கள் இருந்த முடிஞ்சுது. ஆயிரம் தவங்கள் இருந்து தான் அதில் இருக்க முடிஞ்சுதுங்க. அப்போ தெய்வ நிலைன்னு ஒன்று இருக்குதுங்கிறத உணர்ந்து தானே சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ அதே தெய்வ நிலை நம்மளை வழி நடத்தும். அதே தெய்வம் நமக்குள்ளார அறிவாக இருக்குது. அந்த அறிவுங்கிற தெய்வ நிலையை நாம் உணர்ந்து வாழ பழகி கொள்ள வேண்டும். அதுலேயே ஊறணும்னு சொல்கிறாங்க. அந்த தெய்வ நிலையிலேயே ஊறித்தான் அந்த இறைநிலையை உணர முடியுமே சொல்கிறாங்களே தவிர, இந்த மாதிரி ஏட்டுக்கல்வி படித்தோ இல்லை நம்ம எதையுமே அறிஞ்சதை நம்ம வெளிப்படையாக சொல்கிறதுக்கோ வார்த்தைகளே இல்லை. இறைவனை உணர்ந்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அவரவர் உணர்வுக்கு ஏற்றபடி உள்ளுணர்வாக அறிந்து கொள்ள முடியுங்கிறது தான் மகான்கள் வாக்கே. அப்போ ஒவ்வொருவரும் எவ்வளோ தூரம் நம்ம தியானத்தில் போகணுங்க, உள்ளுணர்வாக உணர்ந்து நம்ம போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளுணர்வாக உணர்ந்து போகிறதுக்கு யார் நம்மளுக்கு கை கொடுத்துருக்காங்க? குரு. இவ்வளோ பெரிய குரு நம்மளுக்கு கிடைச்சது மாபெரும் சிறப்பு. அப்போ நமது வேதாத்ரி மகரிஷி ஐயா இறைவனை நம்ம உணரக்கூடிய அளவிற்கு மகான்கள் பிறக்கிறாங்க. அப்போ நமக்கு கிடைத்தது வேதாத்ரி மகரிஷி ஐயா. அவருடைய வழியில் நாம் நடக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த இறையருளை உணர முடியும். அப்போ எவ்வளவு தத்துவங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மனவளக்கலை பயிற்சிகளே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நெறிகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நெறிகளை நாம் சொல்லி வச்சு சின்ன நெறிகளை நம்ம வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் எவ்வளவு புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கிறாரு, எத்துணை பேத்துக்கு அவர் பயிற்சி கொடுத்துருக்கிறாரு. தீட்சை முறைகளையே பெண்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சிறப்பாக நம்மளுக்கு எளிமையாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மனவளக்கலையை அமைதியாக நடத்தக்கூடிய வகையில், உலக அமைதியே நாடக்கூடிய வகையில், நம்மளுக்கு ஒரு தனி மனிதனும் மேன்மைப்படுத்தக்கூடிய அறிவில் எவ்வளவு கருத்துக்களை நம்மளுக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ எத்தனை பயிற்சிகள், அகத்தாய்வு பயிற்சிகளில் எத்தனை கருத்துக்கள் வருதுங்க. எண்ணம் ஆராய்தல், கவலையொழித்தல், சினம் தவிர்த்தல், ஆசை சீரமைத்தல், நான் யார். அப்போ இந்த நான் யார் தத்துவத்தையே நமக்காக கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு யார் இருக்கிறாங்க? அந்த குரு தான் இருக்கிறார். குரு இல்லாமல் இறைநிலையை உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை. அவரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறாரு. அவர் வழியில் நாம் நடக்கிறது மிகப்பெரிய அவருக்கு செய்கிற தொண்டு. அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய தொண்டு இருக்குதுங்க. குருவின் கையில் நம்ம வாழணுங்கிறது தான் மிகப்பெரிய தொண்டு. அப்போ ஒவ்வொரு பயிற்சிக்கும் அட்டவணை போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பயிற்சிக்கும் அட்டவணை போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு உதாரணம் பாருங்க. கிருஷ்ணரும் பலராமரும் குருவிட்ட போய் ஆயக்கலைகள் கற்றுக்கிறாங்க. கடவுளுக்கு தெரியாத கலைகளாங்க. என்ன பண்ணுறாங்கங்க? ஆயக்கலைகளை போய் எங்கே கற்றுக்கிறாங்க? அவரும் குருவின் முறைப்படி கற்றுக்கணும்னு கற்றுக்கிறாங்க. அப்போ நாம் குருவை நாடணுங்களா நாடக்கூடாதுங்களா?
குருவின் முறைப்படி போய் கற்றுக்குறாங்க. அப்படி கற்று முடிச்சாச்சு. குரு காணிக்க கொடுக்கணும் இல்லைங்களா? குருக்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் 2 பேரும் ஆயக்கலைகளை நாங்கள் கற்றுக்கிட்டோம், இவ்வளவு சீக்கிரமாகவும் கற்றுக்கிட்டோம், நீங்களும் சிறப்பாக சொல்லி கொடுத்தீங்க, நீங்கள் சிறப்பாக சொல்லி கொடுத்ததுனால தான் நாங்கள் இவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டாங்க. அதுக்கு குரு காணிக்கை என்னன்னு கேட்குறாங்க குருக்கிட்ட. குரு வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, நீங்கள் இவ்வளோ சிறப்பாக சீக்கிரமாக கற்றுக்கிட்டதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், அந்த சந்தோஷத்துலேயே நான் வந்து மூழ்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க மனைவி வந்து தடுக்கிறாங்க, உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே கூப்பிட்டுட்டு, எதுவுமே கேட்காம விட்டுறாதீங்க, நமக்கு ஒரு குழந்தை இருந்தது, அந்த குழந்தை வந்து இறந்து போச்சு, திருப்பி அந்த குழந்தைய கிருஷ்ணர் வந்து கடவுள் தான், அவர் எதையும் செய்யக்கூடிய வல்லவர், அதனால் கிருஷ்ணர்கிட்ட நீங்கள் கேளுங்க, குரு காணிக்கையா நம்மளுடைய குழந்தைய வந்து மீட்டு தர முடியுமான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய், அப்பா இந்த மாதிரி அம்மா வந்து ஆசைப்படுறா, எனக்குமே அந்த ஆதங்கம் இருக்குது, என்னுடைய குழந்தைய நீங்கள் மீட்டு தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. போயிட்டாங்க. போய் கடலில் தான் இந்த மாதிரி அந்த குழந்தை வந்து மூழ்கி இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடல் அரக்கன்ட்ட போய் கிருஷ்ணர் வந்து போராட்டா, கடல் அரக்க நான் சாப்பிட்லப்பா, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் சாப்பிட்ல, உண்மையாலுமே நான் சாப்பிட்ல அப்படின்னு சொல்லி கடல் அரக்கன் சொல்லிடுறாங்க. கிருஷ்ணர் வந்தார். அப்புறம் மறுபடியும் வந்து எங்கே இருக்கும், யமதர்மராஜா கிட்ட போகிறாங்க. யமதர்மன்ட்டு வந்து, ஆமாம் இந்த குழந்தை இங்கே தான் இருக்குது, நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்கன்னா நானே வந்து குழந்தைய கொடுத்துருந்துருப்பேன், நீங்கள் இவ்வளோ தூரம் வரணுன்றது கிடையாது, இந்தாங்க குழந்தை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போது குரு கேட்ட உடனேயே அந்த கிருஷ்ணர் கடவுளாக இருக்கிறவங்க குருவுக்கு கேட்ட உடனேயுமே குரு காணிக்கையாக இவ்வளோ தூரம் போராடி அந்த குழந்தைய கொடுக்கும் பொழுது நாம் குருவின் வழியில் இருக்கிறோம். அப்போ குருவுக்கு காணிக்கையாக நம்ம எவ்வளோ விஷயங்களை நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பித்து அவர் வகுத்து கொடுத்த அத்துணை நெறிமுறைகளையும் கடைப்பிடித்து நாம் ஒவ்வொன்றையும் அவருக்காக அர்ப்பணித்து அவர் சொன்ன கடமைகளையும் நன்றி உணர்வையும் முறைப்படுத்தி நெறிப்படுத்தி நாம் வாழும் பொழுது நம் வாழ்க்கை மேன்மைப்படும், சிறப்படையும். அப்போ என்னதுங்க, உணவு நெறியை கடைப்பிடிக்கணும், கல்வி நெறியை கடைப்பிடிக்கணும், அறநெறியை கடைப்பிடிக்கணும், அன்பு நெறியை கடைப்பிடிக்கணும், ஒழுக்க நெறியை கடைப்பிடிக்கணும், நட்பு நெறியை கடைப்பிடிக்கணும், குழந்தை வளர்ப்பு நெறியை கடைப்பிடிக்கணும், தொண்டு நெறியை கடைப்பிடிக்கணும். அடுத்தது இறைவனை உணரணும். இறைவனை உணர்வதற்கு யாரை கைப்பிடிக்கணும்? குருவை கைப்பிடிக்க வேண்டும். அப்போ நமக்குள்ளார என்ன இருக்குதுங்க, நாம் ஏன் இப்போ நம்ம தெய்வமாக தான் இருந்தோம், நம்ம சொல்லிட்டோம் தெய்வம்தான் நாம தான் தெய்வம்னு சொல்லிட்டோம். ஆனால் நமக்குள்ளார என்ன சேர்ந்ததுனால நம்ம மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? களங்கங்கள் மட்டும்தான் நமக்குள்ளார இருக்குதுங்களா? என்னென்ன களங்கங்கள் இருக்கு? பாவப்பதிவுகள், முன்னோர்கள் செய்த பதிவுகள், நாம செய்த பதிவுகள், அடுத்து விலங்கின பதிவுகள், அடுத்ததுங்க அந்த பதிவுகளால நமக்கு என்னங்க இருக்குது? ஏற்கனவே சொன்னோம், கருவறையிலிருந்து நம்ம வெளியில் வந்தோன்னே மாயை உலகில் சிக்கி கொண்டோம் சொன்னோம் இல்லைங்களா? அப்போ நமக்குள்ளார என்னென்ன இருக்குதுங்க? ஆணவம், கண்மம், மாயை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா? தெய்வம் ப்ளஸ் ஆணவம், கண்மம், மாயை ஈக்குவல் டு மனிதன். மனிதன் மைனஸ் ஆணவம், கண்மம், மாயை ஈக்குவல் டு தெய்வம். சரிங்களா? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? கிருஷ்ணர் இருக்கிறார். கிருஷ்ணர் இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா
கிருஷ்ணருக்கு தான் ஏற்கனவே பிடிச்சவர் யாருன்னு சொல்லிட்டோம், கருடர்னு சொல்லிட்டோம். ராமாயணத்தில் ராமருக்கு கருடர் வந்து அவ்வளவு தூய்மையான நட்பிலக்கணமாக இருந்திருக்கிறாரு. அப்போ கருட பகவானை கிருஷ்ணருக்கு பிடிக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருடர் நான் தான் வந்து அதிகமாக பறக்கக்கூடியவன், என்ன சொல்லுதுங்களா, நான் தான் அதிவேகத்தில் பறக்கக்கூடிய உயிர் அப்படின்னு சொல்லுதுங்களா கிருஷ்ணர்கிட்ட. இல்லைங்களா சாமி? நம்ம குழந்தைகளாம் கேட்குமில்ல, இல்லையாப்பா நான் தானப்பா செஞ்சேன் அப்படின்னு கேட்கும் இல்லைங்க. அந்த மாதிரி வந்து கருடர் வந்து கிருஷ்ணர்கிட்ட என்ன கேட்குறாருங்களாமா, நான் தான் அதிகமாக பறக்கக்கூடியவன், அதிவேகத்தில் பறக்கக்கூடியவன் கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்குறாங்களாம். கிருஷ்ணர் ஒரு புன்னகை சிரிக்கிறார். அடுத்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம். சங்கு சக்கரம் நான் இல்லைன்னா நீங்கள் வந்து யுத்தத்திலேயே நீங்கள் ஜெயிச்சிருக்க மாட்டீங்கல்ல கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுதான். என்ன சொல்லுதுங்களா, நான் இல்லைன்னா நீங்களே யுத்தத்தில் ஜெயிப்பது சந்தேகம்தானே கிருஷ்ணா அப்படின்னு கேட்குதுங்களாம். யார்கிட்ட இருந்துட்டு யார் பேசுறது இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி கேட்குதுங்களாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாமா. யாருங்க பாமா? கிருஷ்ணருடைய மனைவி. அவங்க வந்து கேட்குறாங்களாம், எல்லாம் அலங்காரமெல்லாம் பண்ணிட்டு நாமெல்லாம் மேக்கப் பண்ணிக்குவோம் இல்லைங்களா, கண்ணாடியில் பார்ப்போம், நல்லா வேத்துக்கிட்ட கேட்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் எப்படி வருதுங்க, ஒவ்வொருத்தருடைய புகைப்படங்கள் தான் வருது. இது தேவையா தேவையில்லையான்னு எனக்கு தெரியலைங்க. நம்மளுடைய புகைப்படத்தை எல்லோரும் பார்க்குறபடி ஃபேஸ்புக்கில் வந்து என்ன போடுறாங்க, வார்த்தைகள் வாசகங்கள் போடுறத விட நான் இப்படி இருக்கிறேன், நான் இந்த ஊரில் இப்படி இருக்கிறேன், நான் இந்த ஸ்டைலில் நான் நிற்கிறேன் அப்படிங்கிற ஃபோட்டோஸ் தான் அதிகமாக வெளிப்படுதுங்க. ஸ்டேட்டஸ்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாலேயும் சரி, எல்லாத்துலேயும் எது வெளிப்படுதுங்க, நான் இந்த இடத்துல இருக்கிறேன். இப்போ இவங்களே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்குறாங்க சரிங்களா, நான் இந்த இடத்துல இருக்கிறேன். இப்போ வேலை வாய்ப்பே, கவர்மெண்ட் வேலை வாய்ப்பே எப்படி ஆகிப்போச்சுங்க, ஒவ்வொரு நொடிக்கும் ஃபோட்டோ எடுத்து அவங்க வாழ்க்கை போகுது. அப்போ அந்த மாதிரி ஃபேஸ்புக்லேயும் ஸ்டேட்டஸ்லேயும் நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் இந்த ஸ்டைலில் இருக்கிறேன், ஒவ்வொரு ஸ்டைலில் நின்று போஸ்ட் கொடுத்து தான் போடுறாங்க. அப்போ அந்த மாதிரி பாமாவும் அழகுபடுத்திட்டு வந்துட்டு யாருக்கிட்ட கண்ணாடியாக கேட்டு மகிழ்கிறாங்க, கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க, நான் அழகாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கும் அவர் ஐயத்திறக்கல. நம்ம வீட்டில எல்லாம் திண்டாடுறாங்க இல்லைங்க, நம்ம ஏதாச்சும் கேட்டால் திண்டாடுறாங்க இல்லைங்க, அந்த மாதிரி அவரு திண்டாடி போய் நிற்கிறார். என்னடா பண்ணுறது, இந்த 3 பேரும் வந்து கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திண்டாடி போய் நிற்கிறாங்க. எதுவுமே சொல்லலை. இவர் ஒரு நொடி யோசிச்சுட்டு கருடர்கிட்ட சொல்கிறாரு, கருடா நீ தான் அதிவேகமாக பறப்பேன்னு இப்போ சொன்னேல, ஒரு நொடியில் நான் ஆஞ்சநேயரை கூப்பிட்றேன்னு போய் சொல்லிட்டு வா. என்ன சொன்னாருங்க, ஆஞ்சநேயர்கிட்ட போய் நான் கூப்பிட்றேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாருங்க. அப்போ இதே போல் போய் ஆஞ்சநேயர்கிட்ட போய் சொல்கிறாங்க. கருடர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார கண்ணை திறந்து பார்த்தா ஆஞ்சநேயரை காணோம். எங்கே வந்துட்டாருங்க, கிருஷ்ணர்கிட்ட வந்துட்டார். சரிங்களா, அப்போ கிருஷ்ணர்கிட்ட வந்துட்டாரு. அப்போ கிருஷ்ணர் கேட்குறாரு, கருடர் பின்னாடி வராரு, பின்னாடி வந்து நின்றுட்டார். கிருஷ்ணர் கேட்குறாரு, ஆஞ்சநேயா உன்னை யாருமே வாசலில் தடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் தடுத்தாங்க, சுற்றிக்கிட்டே இருக்கும்ல சங்கு சக்கரம், அது வந்து என்னை தடுத்துச்சு, என்னை மீறி நீ வந்து என்னுடைய பகவானை நீ போய் பார்க்க முடியாது அப்படின்னு தடுத்துச்சு. நீங்கள் சாமி நீங்கள் கூப்பிட்டீங்க இல்லையா, அந்த சக்கரத்துக்கிட்ட என்னால் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. நம்மளாம் சொல்கிறோம்ல, உங்களுக்கு சண்டை போட்டுகிட்டே இருந்தோம்னா நான் கடைவீதிக்கு போக முடியாதுன்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு சங்கு சக்கரத்தில் நான் சண்டை போட்டுகிட்டே இருந்தேன்னா சாமி நீங்கள் கூப்பிட்ட நொடிக்கு என்னால் வந்து நிற்க முடியாது, அதனால் அதை அப்படி விழுங்கிட்டேன், இந்த சங்கு சக்கரத்தை அப்படியே விழுங்கிட்டேன், உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். பக்கத்தில் வந்து யார் இருக்கிறாங்க, பாமா இருக்கிறாங்க. பாமாவை பார்த்துட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு ஆஞ்சநேயர், சாமி இந்த தோழி யார், இந்த தோழி யாரு, ஏன்னா சீதை அன்பின் வடிவம். ஆஞ்சநேயர் யார் பார்த்தாருங்க,
சீதையை பார்த்தாருங்க, நகநட்டோடைய சீதையை பார்த்தாருங்க? இல்லை. அந்த புன்னகையில் அந்த அம்மாங்கிற ஸ்தானத்தில் அவ்வளோ அன்னபூர்ணியாக அப்படி அற்புதமாக அமைதியான திருவுருவத்தை பார்த்தாங்க இல்லைங்களா? அப்போ இங்கே வந்து நகநட்டு போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பாமாவையே ஆஞ்சநேயர் என்ன கேட்டாருங்க? தோழி. இந்த தோழி யாருன்னு கேட்டாங்க. அப்போ எல்லாமே முடிஞ்சு வச்சுங்களா? கருடர் கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ளார இங்கே வந்தாச்சு ஆஞ்சநேயர் இல்லைங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் நான் தான் சுற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்னோடனே அது விழுங்கி அது செயலற்று போயிடுச்சு. பாமா நான் அழகின்னு கர்வத்தில் இருந்தாங்க, அந்த கர்வமும் முடங்கி போச்சு. அப்போ எது உண்மையான நட்புங்க? ஆஞ்சநேயர் மாதிரி அவர் எவ்வளோ பெரிய பலசாலி. அவர் ராமர்கிட்ட எவ்வளோ இன்னும் ராமநாமத்தை சொன்னாலே அவர் வந்து இன்னும் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய கடவுள். அப்போ அவ்வளோ உயிராற்றலை எப்படி சேகரித்து வச்சாங்க? தெய்வ நிலையிலேயே இருந்து தன்னிலை உணர்ந்து அந்த தெய்வ நிலையிலேயே அவங்க வாழும் பொழுது தான் கடவுளையே அவங்க குருவாக மதித்ததுனால தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் பூமியிலையும் வாழ்கிறாங்க, அத்துணை உயிர்களையும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாகவும் யார் இருக்கிறாங்க? அந்த தன்னிலையில் இருக்கிறவங்கள தான் இறைவனுக்கும் பிடிக்குது. அப்போ நம்மளுக்குடைய குருவும் நம்ம மனவளக்கலையில் என்ன சொல்கிறாங்க? தன்னிலை உணர்ந்து தன்னை அறிந்து வாழ்கிற உயிர்களாக நீங்களும் பாவிச்சு மலர வேண்டும். அதுதானங்க சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஆன்மீக தத்துவமே எதை சொல்லுதுங்க? தன்னை அறியணும், தன்னிலை உணரணும். அந்த தன்னிலை உணர்வில் தான் நம்ம இறைவனை காண முடியும். குரு அருளை பெற வேண்டும். குரு அருள் இருந்தாலே இறை அருளை பெற முடியும். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி மனவளக்கலை பயிற்சிகள் இப்போ நீங்கள் எல்லாருமே அடிப்படை பயிற்சி எடுத்திருப்பீங்க, பேராசிரியராகவும் இருக்காங்க. அப்போ அகத்தாய்வு பயிற்சிகள் எடுத்திருப்பீங்க. இன்னமே தவநிலையிலிருந்து தான் நம்ம சிந்தனை கருத்துக்களை கேட்குறோம். தவம் நடத்தினதுக்கு அப்புறம் தான் சிந்தனை விருந்தவே நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒன்றொன்றும் நம்ம எதுக்காக நம்ம வைக்கிறோங்க? அந்த தவநிலையில் இன்னும் நம்ம ஆழ்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைக்கிறோம். அப்போ அந்த தவம் எதுக்கு நம்ம பண்ணுறோம்? நம்மளை உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தவம் பண்ணுறோம். சும்மா இரு மௌனம் எல்லாம் கடைப்பிடிக்கிறோம். பௌர்ணமி சிறப்பு கொண்டாடுறோம், அமாவாசை சிறப்பு கொண்டாடுறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லி சொல்லி எதுக்கு நம்ம உள்ளே இழுக்கிறோங்க? அந்த தவத்தில் ஆழ்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். அந்த சிந்தனை விருந்து கொடுக்கறதுமே எதுக்காக? அந்த இறை சிந்தனையிலேயே நாம் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அந்த இறை சிந்தனையே நம்ம எதுங்க? தவந்தான். இந்த இறை நம்ம வேற ஒரு கண்ட சிந்தனையை நம்ம பார்க்காம அந்த இறை சிந்தனையே நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எங்கே போகிறோங்க? மனம் உள்ளொடுங்குது. அட்டாங்க யோகம்னு சொன்னேன் இல்லைங்களா? இயமம், நியமம், பிரணாயாமம், பிரத்யாகாரா, ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி. இந்த 8 யோகங்களையும் நம்ம எதுக்கு சொல்லி வச்சாங்க? சக்கரங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக தான், ஆதாரங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக தான், ஐம்புலன்களை கடந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், உள்ளொடுங்கி மனம் உயிர் மேல் லயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்துணை யோக கலைகளையும் நமக்காக வலியுறுத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ இத்துணை யோக கலைகளையும் நம்ம இந்த சிந்தனை விருந்து கூட நம்ம எதுக்கு கொடுக்குறோங்க? அந்த இறை நிலையிலேயே நாம் ஒன்றி ஒடுங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிந்தனை விருந்தே கொடுக்குறோம். அப்போ எல்லாமே எதுக்கு போகுதுங்க? தவநிலைக்கு தான் போகுது. தவநிலைக்கு போக போக நம்மளுடைய மூச்சு ஓர்மைப்படும். அப்போ ஓர்மைப்படும் பொழுது நீங்கள்லாம் சொன்னீங்க இல்லைங்களா? விலங்கின பதிவிலிருந்து கலங்கங்கள் வருது. அப்புறம் என்னடா சொன்னீங்க? முன்னோர்கள் செஞ்சது கலங்கங்கள் வருது, நாம் செஞ்சது கலங்கங்கள் வருது அப்படின்னு. அப்போ நாம் என்ன செய்கிறாங்க? இன்னமே நீங்கள் வந்து குழந்தைகள்கிட்ட சொல்லலாம். குழந்தைங்கள அப்போ கேள்வி கேட்குறாங்க இல்லைங்களா? என்ன கேள்வி கேட்குறாங்க? என்னை ஏன் பெத்த? நம்ம அம்மாகிட்ட கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா? நீ தானே பெத்த, நீ தான் செய்யணும் கேட்குற இல்லைங்களா? நம்ம குழந்தைங்களும் இப்போவே கேட்குறாங்க இல்லைங்களா? நீ ஏன் பெத்த அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா? தாராளமாக இப்போ எடுத்து சொல்லுங்க.
ஜோதிட சாஸ்திரப்படியும் பிரபஞ்ச சாஸ்திரப்படியும் என்னுடைய பெற்றோர்களையும் நான் வாழும் இடத்தையும் நான் தான் நிர்ணயிக்கிறேன். நம்மளுடைய களங்கங்கள் இருக்குங்களா? இருக்குங்களா? நம்மளுடைய கர்மயத்தில் களங்கங்கள் இருக்குங்களா? அப்போ இந்த களங்கங்களுக்கெல்லாம் நீ வாழ்க்கை பூமியில் போய் வாழ்ந்து தான் இதையெல்லாம் கழிக்கணும் அப்படின்னு கடவுள் நம்மக்கிட்ட பேசுகிறாருங்க. யார் பேசுகிறாருங்க? கடவுள் நம்மக்கிட்ட பேசுகிறார். அவர் எவ்வளோ பெரிய அன்பானவன். உடனே அவன் வந்து தூக்கில் போடலை, உடனே எண்ணெய் சட்டியில் விடலை, பேசுகிறாருங்க நம்மக்கிட்ட. உனக்கு இத்துணை களங்கங்கள் இருக்குது, இத்துணை களங்கங்களையும் தூய்மை செய்வதற்கான ரூட் இருக்குது. நீ பவானியில் தூய்மை செய்கிறியா, ஈரோட்டில் தூய்மை செய்கிறியா, குமராபாளையத்தில் தூய்மை செய்கிறியா, டிஎன் பாளையத்தில் தூய்மை செய்கிறியா, கரூரில் தூய்மை செய்கிறியா, லண்டனில் தூய்மை செய்கிறியா அப்படின்னு ரூட் காமிக்கிறார். நாம் பார்க்குறோம், ஆகா லண்டனில் இவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்குது, ஈரோட்டில் இவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்குது, பவானியில் இவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நாம் பார்க்குறோங்க. கண்ணார நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்க்குறோம். இது உண்மை. அப்போ நான் தான் சூஸ் பண்ணுறேன். அப்போ நான் வந்து கேட்குறதுக்கு அர்த்தமே இல்லை. நான் என்னுடைய பெற்றவங்களை பார்த்து நீ ஏன் என்னை பெற்றேன்னு கேட்குறதுக்கு அர்த்தம் இல்லை. யாராவது கேட்டால் இப்போ ஆணித்தரமாக சொல்லுங்கள், நீ சூஸ் பண்ணி தான் நீ பூமிக்கு வந்திருக்கிற, நான் உங்களை சூஸ் பண்ணவில்லை. நம்ம என்னதான் வேண்டுனாலும் அதே கடவுள் வரம் கொடுத்தா மட்டும்தான் இந்த உயிர் பூமியில் இருக்கும். அதே சிவவாக்கியர் சொன்னார் இல்லைங்களா, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியைன்னு பாடியிருக்கிறார் இல்லைங்களா. அதனுடைய அர்த்தமே எத்தனை கோடி கோடியான செல்கள்லையும் ஒரு உயிர் துகள் தான் உயிர் பெற முடியும். அதனுடைய அந்த பாட்டோடைய அர்த்தமே அதுதான். அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய பிறப்பிட வாழ்க்கையை யார் சூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். அப்போ நம்ம பசங்கள்கிட்ட நம்ம தைரியமாக பேசலாங்களா? நாம்ளும் தைரியமாக இருக்கலாங்களா? அப்போ எல்லோரும் நாம்ளும் சரி, நம்மளை சார்ந்த குழந்தைகளும் சரி, யார் நினைவில் வாழணுங்க? இறைநிலையிலேயே வாழணும். அந்த இறை அன்பே சிவம் அப்படிங்கிற அன்பும் கருணையுமாக வாழ வேண்டும். அந்த அன்பும் கருணையுமாக வாழ நெறிமுறையை நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பழகுவாங்க. நான் அமைதியாக தான் இருக்கிறேன், பல இடங்களில் நம்ம கேட்குறோம், நான் அமைதியாக தான் இருக்கிறேன், ஆனால் என்னை மறுபடியும் சீண்டி விடுறாங்க. இன்றைக்கி கூட காலையில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, இப்போ தாங்க கல்யாணம் ஆச்சு, சும்மா ஃபோனை பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறாளுங்க. யார் சொல்கிறாங்க? தன்னுடைய பிள்ளையை சொல்கிறாங்க. ஏன்னா புரிஞ்சுக்கிறது கஷ்டம். என்னதான் நம்ம வந்து ஏற்கனவே நட்பின் இலக்கணத்தை நம்ம சொன்னோம்னாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயே ஏதாவது ஒரு சிக்கல் வரும். அப்புறம் அவங்கவுங்க சரி பண்ணிக்குவாங்க, அவங்கவுங்களே சரியாக போய்க்குவாங்க. அப்போ புதுசாக கட்டி கொடுக்குற இடத்துல போகிற இடத்துல முரண்பாடு இருக்க தான் செய்யும். அதுவே நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ அந்த அம்மா அவ்வளோ சொல்கிறாங்க, கண்ணு இதே வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லா பெற்றவங்களும் வந்துருந்தா சொல்லுவாங்க, அனுசரித்து வாழுக்கண்ணு, புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கொடுக்கண்ணு, அவ்வளோ அழகாக அவங்க கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அப்படி நாம் ஒவ்வொருத்தருவருக்கும் வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும், இப்படி சமாளித்து தான் நம்ம போகணும் அப்படிங்கிற வாழ்க்கையே கற்றுக் கொடுக்கணும். இல்லை சாமி நீ வந்து அவங்க அப்படி பண்ணுறாங்களா, நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. சமாளிக்கவும் அவங்கள்கிட்ட சொல்லி கொடுக்கணும், அமைதியாக இருக்கவும் சொல்லி கொடுக்கணும். ஆனால் அந்த சிக்கல் எங்கே ஆரம்பிச்சிருக்குது, எங்கே நம்ம வந்து நிறைவு பண்ணணுங்கிற சாமர்த்தியத்தையும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நம்ம குழந்தைகளை காப்பாற்ற முடியும். இப்போ நம்ம சும்மா நம்ம குழந்தைகளை மட்டும் அமைதியாருன்னு சொன்னோம் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. என்னடா புருஷன் வீட்லேயும் அமைதியாருன்னு சொல்கிறாங்க, அம்மா வீட்லேயும் அமைதியாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தை என்ன முடிவுக்கு வருங்க? தவறான முடிவுக்கு தான் வரும். ஒன்று அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துடும், இல்லைன்னா வேறு ஏதாவது வழியை தேடிக்கும். ரெண்டுமே நமக்கு ஆபத்து தான். ரெண்டு குடும்பங்களுக்கும் ஆபத்து தான். ஒரு குடும்பத்தை மட்டும் அது பாதிக்காது, ரெண்டு குடும்பத்தையும் அது பாதிக்கும். அப்போ நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லித்தரணும்? அமைதியாக இருக்கணும்னு சொல்லித்தரணும். எந்த சூழ்நிலையும் கல்வி முறையில் கல்வி நெறியில் ஐயா என்ன சொன்னாருங்க? எந்த சூழ்நிலையும் சமாளிக்கும் அறிவுத்திறனை ஊட்டக்கூடிய பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும் சொன்னாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளும் நம்ம குழந்தைகளுக்கு வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும்.
அந்த வாழ்க்கை கல்வி எதில் இருக்குதுங்க? நமது மனவளக்கலையில் இருக்குது. அதனால் தாராளமாக தயவு செய்து 8 வயசில் இருந்தே நீங்கள் நம்ம குழந்தைகளுக்கு உடற்பயிற்சியை கற்றுக் கொடுக்கலாம். 14 வயசு ஆயிடுச்சுன்னா கொண்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகளில் காயகல்ப பயிற்சியிலையோ ஒரு பயிற்சியோ இல்லை அடுத்தடுத்தது அடிப்படை பயிற்சியிலையோ வந்து கற்றுக் கொடுக்கலாம். அப்போ நம்மளும் வாழ்க்கை நெறியை மாற்றிக்குவோங்களா? நம்ம மனசையும் அமைதிப்படுத்திக்குவாங்களா? நம்மளுக்கும் சமாளிக்கிற திறன் வருங்களா? நம்மளே வந்து பெரியவங்களாம் முதல்ல சொல்லுவாங்க பணிவாக இருக்கணும், மரியாதையாக இருக்கணும்னு சொல்லுவாங்களே தவிர எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட பணிவாக இருக்கணும், எப்படிப்பட்ட மரியாதையாக இருக்கணும்னு யாருக்கும் சொல்லித்தர தெரியாது. அப்போ அந்த மாதிரி எந்த இடத்துல சமாளிக்கிற திறனை நம்ம எதுக்கு வந்திருக்கிறோங்க? அனுபவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி களங்கங்களை கழித்து கொண்டு அனுபவித்து தான் கழிக்க வேண்டுமே தவிர விட்டுட்டு ஓடிட முடியாது. அப்போ கழிக்க தான் நாம் வாழ்ந்திருக்கிறோம். அப்போ அனுபவித்து சமாளிக்கிற திறனை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் நம்ம களங்கங்களை போக்கும். இல்லடா சாமி களங்கம்மா நீ தப்பிச்சு ஒடியாந்துருன்னு சொல்கிறோம்னா அடுத்த பிறவியில் அது அடுத்த ஜெனரேஷனை பாதிக்கும். மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து தான் கழிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரே பிறவியில் நாம் கழிக்கணும், நம்ம களங்கங்களை போக்கிக்கணும், நம்ம கருமையத்தை தூய்மை செய்யணும், நம்மளை சுற்றி இருக்கிற சந்ததிகளுக்கும் நம்ம புண்ணியத்தை சார்ந்த வாழ்க்கையை கொடுக்கணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணுங்க? அனுபவங்களை சூழ்நிலைகளை நாம் கடந்து தான் வாழ வேண்டும். அப்போ ஏற்புத்திறன் வேண்டும். உணவு எந்த அளவுக்கு நம்ம உணவு ஏற்பு திறன் கொள்ளுதோ அந்த அளவு உணவு தான் நம்ம எடுத்துக்க முடியுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுறாமல் எல்லா விஷயங்களையும் எப்படி கடக்கணும், எப்படி சமாளிக்கணும், எப்படி ஏற்றுக்கணும் அப்படிங்கிற பக்குவத்தை நம்ம வளர்த்து கொண்டு வாழும் பொழுது தான் நம்ம புகுந்த வீட்லேயும் சரி பிறந்த வீட்லேயும் சரி எந்த வீட்டிற்கும் முரண்பாடு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து களங்கங்களை கழித்து நாம் வீடு பேறு அடைய முடியும். அப்போ வீடு பேறு அடைவதற்கே இத்தனை ஜென்மங்கள் தேவைப்படுது. அப்படின்னா ஒரு மனிதன் மனிதனாக வாழ்ந்து மனிதனின் முழுமையை அடைவதற்கே நம்ம வந்து ஜென்மம் ஜென்மமாக நம்ம எடுக்கிறது உண்மை. அப்படின்னா அப்போ ஞானி ஆகிறதுக்கு இறைநிலையோடு சுத்தவெளியோடு கலப்புற்று அந்த கும்மிருட்டோடு நம்ம இணைவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும், எத்தனை ஜென்மங்கள் எடுக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி மகான்கள் வாழ்க்கை வாழ்ந்து நம்ம இறைநிலையிலேயே உணர்ந்து மீண்டும் மீண்டும் இறைநிலை தொடர்பிலேயே இருந்து நம்ம வீடு பேர் அடைவது தான் நம்மளுடைய நோக்கம், முழுமை பேர் அடைவது தான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியான வழியிலேயே நம்மளுடைய சிந்தனை இருக்க வேண்டும். ஆர்ப்பாட்டமான சிந்தனை இருக்கும் பொழுதும் நமக்கு தெளிவு கிடைக்காது. ஏற்கனவே என்ன சொன்னாங்க? மேன்மைப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும், சரியான வழியில் நடக்கணும், தெளிவான வாழ்க்கை வாழணும். அப்போ இன்னும் நாம் தவம் செய்யணும், இன்னும் உள்கடந்து போகணும். அதுக்கான நல்ல நல்ல பயிற்சிகளை மகரிஷி கொடுத்த நல்ல நல்ல அற்புதமான பயிற்சிகளை நாம் இன்னும் மேற்கொள்ள வேண்டும். எவ்வளவோ கண்டென்ட் படிப்பீங்க. இப்போ நம்ம விசன் திட்டமெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். பொண்ணு கூட சொன்னாப்பிள்ளைங்க, நான் இந்த வருஷம் தான் நான் வந்து ஜெயின் டிப்ளமோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட கேட்டேன், ஏன்டா போன வருஷமே ஆரம்பிச்சிருச்சுல்லப்பா நீ போடலாம் இல்லை அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா போன வருஷம் எனக்கு சூழ்நிலை இல்லை, இந்த வருஷம் நான் போட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி நம்ம அடிப்படை பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கோபம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் திருப்பி நம்ம அடிப்படை பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கோபம் வரும். அப்போ நம்ம எப்படி இருக்கணுங்க? ஏதாவது ஒன்று அதுக்கடுத்து அடிப்படை பயிற்சி முடிஞ்சிச்சுன்னா அகத்தாய்வு பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி முடிச்சுன்னா பிரம்மஞான பயிற்சி, பிரம்மஞான பயிற்சி முடிச்சுன்னா அருள்நிதியர் பயிற்சி, அந்த அருள்நிதிய பயிற்சி முடிச்சுன்னா இன்னும் நம்மளை மனிதனாக மேன்மைப்படுத்துவதற்கே துணை பேராசிரியர், பேராசிரியர் டெய்லியும் பயிற்சி செய்யணும், தினந்தோறும் பயிற்சி செய்யணும், நாள்தோறும் பயிற்சி செய்யணும்னு சொல்கிறோம். அப்போ விசன் கல்வி திட்டம் அகத்தாய்வில் படித்ததை வந்து நம்ம இன்னும் நம்ம வந்து உரையன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? உரைய நம்ம விசன் கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க.
அப்போ விசன் கல்வி திட்டத்தில் நம்ம சேரணும், அதில் நாம் படிக்கணும். அப்போ வார்த்தைகள் நீங்கள் 10 வயசில் படிச்சிங்கன்னா அது ஒரு விளக்கம் கிடைக்கும், 15 வயசில் படிச்சிங்கன்னா அது ஒரு விளக்கம் கிடைக்கும். இதே நம்ம தவம் பண்ணி 20 வயசில் 25 வயசில் படிக்கும் பொழுது, 40 வயசில் 60 வயசில் படிக்கும் பொழுது இன்னும் அதுக்கு சார்ந்த விளக்கங்கள் கிடைக்கும். அந்த பக்குவத்திற்கேற்ப அனுபவங்கள் கிடைக்கும். அப்போ அந்த அனுபவங்கள் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை மிளிர வைக்கும். நம்மளை சுற்றி எத்தனை சூழ்நிலை இருந்தாலும் அதை சமாளித்து கொண்டு போகக்கூடிய வல்லல் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய மனசும் துன்பப்படாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மனசையும் துன்படுத்தாத வகையில் நம்ம சமாளிக்கிற திறனை எது வளர்த்து கொடுக்குங்க? மனவளக்கலை வளர்த்து கொடுக்கும். நம்மளுக்கு பக்தி மார்க்கத்திலே சொல்லியிருப்பாங்க, பாட்டு படிச்சுக்கிட்டே இருங்க, மந்திரம் படிச்சுக்கிட்டே இருங்க, சாமி புக்கு ஏதாவது படிச்சுக்கிட்டே இருங்க. அதுபோல தான் நம்மளுடைய மனவளக்கலை புத்தகங்களும் பயிற்சிகளும் தொடர்ந்து அதுலேயே ஊறணும். அது தொடர்ந்து அதுலேயே உரையணும். அப்படி உரையும் பொழுது தான் நம்மளுக்கு உள்ளுணர்வு கிடைக்கும். உள்ளுணர்வு கிடைச்சாதான் நம்ம எதை அடைய முடியுங்க? இறையுணர்வை அடைய முடியும். அந்த இறையுணர்வை அடைவதற்கு குரு வழியை நாட வேண்டும். சரிங்களா? வேற யாராவது சின்ன சின்ன கருத்துக்கள் சொல்றீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் சொல்லலாம், நான் கேட்டுக்குவேன். இப்போ நான் சொன்னதை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்களே எவ்வளோ நேரம், அதுபோல் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கருத்துக்களையும் சொல்லலாம். புதுசாக வந்தவங்க சொல்லுங்கள். பிடிச்சதுங்களா? மனவளக்கலை பிடிச்சதுங்களா? மனவளக்கலை பயிற்சியை தினந்தோறும் செய்யலாங்களா? நீங்கள் சொல்லுங்கம்மா. எப்போ செஞ்சாலும் எண்ணலைகள் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். திருப்பி நான் தவம் செய்கிறேன், ஏன் என்ன அலைகள் ஓடுதுன்னு சொல்லாமல் நான் தவம் செய்கிறேன் அப்படிங்கிற தெளிவோடு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா தவத்தில் ஆழ்ந்து போவோம். அப்புறம் நீங்கள்லாம் சொல்லுங்கள், உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் ஐயா. நீங்கள்லாம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க? சொல்லலாமே, தங்களுடைய அனுபவத்தை சொல்லலாமே. ஏதாவது ஒன்று சொல்லலாமே. மனக்கட்டுப்பாடு வேண்டும். பேச்சு திறமை வளர்த்துருக்கணும். பேச தெரிஞ்சா போதும், ஊரையவே விலைக்கு வாங்கிடலாம். நானே சொல்லுவேங்க ஐயா, வார்த்தைகள், அதாவது நம்மளுக்கு வந்து என்ன தேவைன்னு தெரிஞ்சாலுமே அதை எடுத்து சொல்ல வார்த்தைகள் தெரியாது. அப்போ நம்ம புலம்ப தான் செய்வோம். அது ஒரு மாதிரி பெண்கள் நம்ம இருப்போம் இல்லைங்களா, மூஞ்சி இழுத்துட்டு இருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம். அப்போ தெளிவான வார்த்தைகள் முகம் மலர்ச்சியோட சொல்ல கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு தேவையானது கிடைக்கும். அதுக்குன்னு சமுதாயத்தை மேம்படுத்துகிற மாதிரி அந்த சாக்லேட், குழந்தை சாக்லேட் வாங்கின மாதிரி வாங்கக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி நாம் சமுதாயத்தை சீண்டாத வகையில், சமுதாயத்தை ஏமாத்தாத வகையில் நாம் பேச்சுத்திறனை வளர்த்துக்கலாம். மனக்கட்டுப்பாடுமே தேவைதான். அந்த மனக்கட்டுப்பாடுமே எதுக்கு தேவைங்க? இப்போ நான் வெற்றியை நோக்கி நான் பயணம் செஞ்சிட்ருக்கிறேன். வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் பொழுது என்னுடைய மனக்கட்டுப்பாட்டு ஓர்மைப்பட்டு தான் இருக்கணுமே தவிர, அந்த வெற்றியில் கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா நான் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. அப்போ எத்தகைய மனவேகம் 1000 மடங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த 1000 மடங்கையும் அதே வேகத்தில் நுண்ணறிவோட நம்ம எந்த செயலில் நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த செயலில் நாம் திணித்தோம் அப்படின்னா நம்ம ஜெயிப்போம். அங்கே கொண்டு போய் நம்ம மனக்கட்டுப்பாடு வச்சுக்கணும், நம்ம மன வேகத்தை தடை செய்யணும் அப்படின்னா நம்ம ஜெயிக்க முடியாது. அப்போ ஓர்மைப்படுத்த கற்றுக்கணும். மனக்கட்டுப்பாட்டை நாம் ஜெயிக்கிற விஷயத்தில் என்ன பண்ணுங்க?
ஓர்மைப்படுத்த கற்றுக்கணும். கட்டுப்பாட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது தடையாயிடும். அப்போ அந்த மாதிரி மனக்கட்டுப்பாட்டு விஷயத்தை நாம் ஆராய வேண்டும். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சின்ன சின்ன வார்த்தைகளாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆராய்வதற்கு எது சொல்லி கொடுத்துருக்குதுங்க? அகத்தாய்வு பயிற்சிகள் சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ தெளிவு கிடைக்கும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம தவம் பண்ண பண்ண நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சிகளை செய்ய செய்ய நம்மளுக்கு தெளிவு கிடைக்கும். இப்போ நாம் தெளிவாக இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளை சார்ந்தவங்க அப்படியே அள்ளி தந்துடுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு செயலையும் அள்ளி கொடுப்பாங்க. நாம் கேட்கணுன்றதே கிடையாது. தவம் பண்ணாலே நம்ம கேட்கணுன்றது கிடையாது. நம்மளுடைய எண்ண அலைச்சுழல் பிறருடைய எண்ணத்திற்கு ஒத்துப்போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாய் திறந்து கேட்காமலேயே அவங்க நமக்கு செய்வாங்க. நல்லதே நடக்கும். சொல்கிற இல்லைங்களா? நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லது தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளை சார்ந்து சுற்றி இருக்கிறது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அடுத்துங்க, கோபம் குறைஞ்சிருச்சுங்களா? அடிப்படை பயிற்சிக்கு வந்தாச்சு, அகத்தாய்வு பயிற்சிக்கு வந்தாச்சு, பிரம்மஞானம் எடுத்தாச்சு, ஏன் பேராசிரியரே ஆயாச்சு. கோபம் வந்துருச்சுங்களா? கவலை ஒழிஞ்சிருச்சுங்களா? சினத்தை தவிர்க்க முடியவில்லை, கவலையை ஒழிக்க முடியவில்லை. ஆனால் கவலையை தாராளமாக ஒழிக்கலாம். அந்த ஒரு சின்ன நொடி ஏண்டா இது நடக்குதே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அது கவலைப்படுறது கிடையாது. முன்னையெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம்? உழம்புனோம், அதுலேயே எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்தோம். அப்போ நாம் இப்போ அதெல்லாம் செய்கிறது கிடையாது. நடந்துருச்சா, சரி அந்த ஒரு நொடியா அவங்கள்ட்ட போயிருச்சா அப்படின்னு நம்ம ஏங்கினா கூட அடுத்த செகண்டே நம்மளால் அதுலேருந்து வெளியில் வர முடியுது. நல்லா அது வித்தியாசத்தை உணர முடியுது. அப்போ அதுக்கு அதிலிருந்து சீக்கிரம் நம்மளுக்கு விடுபட முடியுது அப்படின்னா நம்மளுக்கு எது கொடுக்குதுங்க? இதுதான். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? அப்போ நமக்குன்னு இன்னொரு கதவு காத்துட்ருக்குது, இன்னொரு கதவு திறந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த கதவு எது? அந்த வாசல் எது? கண்டிப்பாக நம்ம அதை நோக்கி தேட நம்மளால் முடியுது, அதை அடைய முடியுது. அதுக்கும் எது கை கொடுக்குதுங்க? நம்மளுடைய மனவளக்கலை தான் கை கொடுக்குது இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ கவலை ஒழித்தல் தான். நம்ம எப்படி கலங்கங்களுக்காக தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்போ கடமைகளை, நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை கடந்து தான் போக வேண்டுமே தவிர அதில் மூழ்கிடக்கூடாது. அப்போ கடந்து போகிற பக்குவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ கவலைங்கிறது கிடையவே கிடையாது. யார்கிட்டனாலும் நீங்கள் தைரியமாக சொல்லலாம், எதுவுமே கவலை கிடையாது, என்னுடைய களங்கங்கள் நான் கடந்து தீருவேன் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லும் பொழுது அதெல்லாம் தூரப்போயிடும். எதுவுமே கவலை கிடையாது, வாழ்க்கையை கடக்க முடியும். அடுத்தது நம்ம சொல்லிட்டோம், இந்த ஐந்தொழுக்க பண்பாட்டையும் கடமை உணர்வையும் நன்றியுணர்வோடு நம்ம சிந்தித்து வாழும் பொழுதே நம்மளுடைய எண்ணங்கள் சீராகும். தவநிலையில் ஓர்மைப்படும் பொழுது நமக்கு எண்ணங்கள் சீராகும் சொல்லிட்டோம். அப்போ எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையாக இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கிறதும் நேர்மறையாகவே நடக்கும். ஆசை சீரமைத்தல் சொல்லிட்டோம் இல்லைங்களா? பொருள் வயப்பட்ட ஆசை போயிடுது. பொருளும் அருளும் தேவைதான், ஆனால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அளவு முறை காத்து நம்ம வாழணுன்றதுல ஆசை சீரமைத்தல்ல சொல்லியாச்சு. அப்போ எண்ணங்களும் சீராயிடுச்சு, நம்மளை சுற்றி நல்ல செயல்கள் தான் நடக்குது, நல்ல சொல் தான் நம்ம சொல்கிறோம், செயலும் ஒழுங்குபடுத்துறது வந்துருச்சு. ஆசையும் நம்மளுக்கு சீரமைக்க தெரிஞ்சிருச்சு. பொருள் அளவு இவ்வளவு இருந்தால் போதும், அருள் அளவை நாம் நோக்கி ஓட வேண்டும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சினம் தவிர்த்தல் மகான்களுக்கே வரும், மகான்களுக்கே சினம் வரும். சினம் வரத்தான் செய்யுது. அந்த சினத்தையும் எப்படி சீரமைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குரங்கு சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்துச்சான். குரங்கு கூட்டமெல்லாம் ஆற்றுக்குள்ளார தண்ணியில் குடிக்கிறதுக்கு ஆடிட்டே இருந்துச்சான். அங்கே ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தாராம். டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுதான். எல்லா குரங்கும் கம்முன்னு தண்ணியில் தான் விளையாடிட்டு இருந்ததே தவிர ஒரு குரங்கு மட்டும் கல்லை தூக்கி போட்டு அந்த முனிவர் மேலேயே கல்லை தூக்கி போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சான்.
அப்போ அந்த முனிவர் என்ன செய்வாங்க? சாபம் கொடுப்பாங்க இல்லைங்களா? ஆனால் அந்த சாபத்தையுமே நேர்மறை உணர்வோட நல்லதாக செஞ்சாங்களாம். எப்படி செஞ்சாங்களாம்? நீ போடும் கற்கள் அனைத்தும் சத்தம் இல்லாமல் மிதக்கட்டும். எப்படி பாருங்க, அப்படிப்பட்ட வாழ்க்கையாவது நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா தான் மனிதன். இப்போ கோபம் வரும், நீங்கள் அவங்கள்ட்ட பேசாமல் போங்க, அவங்களுக்கு எதுவுமே அவங்கள்ட்ட சண்டை போடுறத விட்டுட்டோம் சரிங்களா, பேசாமல் இருந்துக்குங்க, அமைதியே நம்ம கற்றுக்கிட்டோம். ஆனால் அவங்களுக்கான ஏதாவது ஒரு உதவியோ தேவையோ நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா, தெரியும் இல்லைங்களா? இப்போ என்னுடைய உயிருக்கு எது தேவை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலையா? அப்போ அதுவும் ஒரு உயிர் தானே, அன்பு நெறியோட வாழணும்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ கத்துறதை விட்டுட்டோம், சண்டை போடுறதை விட்டுட்டோம். அப்போ அந்த உயிருக்கு எது தேவைங்கிறது நமக்கு தெரியலைங்களா? அந்த தேவையான பட்சத்தில் கூட நம்ம உதவி செய்யணும். அதுவும் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம மனிதனாக வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை. அப்போ அந்த உயிருக்கு ஒத்து கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க தெரியணுங்க, மன்னிக்கவும் தெரியணுங்க. பிறர் என்ன கூறினாலும் பிறர் என்ன செய்தாலும் நம்மளுடைய கருமையத்தை தூய்மை செய்வதற்கு எது வழியோ அதிலேயே நம்மளுடைய நாட்டம் இருக்கும் பொழுது நம்மளுடைய கருமையம் தூய்மையாகும். அதுக்கு தான் நம்ம யாரை பிடிக்கணுங்க? நம்மளுடைய மகரிஷிங்கிற வேதாத்ரி மகரிஷி குருவை பிடிக்கிறோம். அப்போ மனவளக்கலையை நாடி நிற்கிறோம். அந்த மனவளக்கலையில் நாடி நிற்கும் மனித நெறியில் நாம் வாழும் பொழுது நம்மளுடைய கருமையம் தூய்மையாகும். சரிங்களா? வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை விருந்துக்கு வாய்ப்பளித்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும், பவானி அறிவுத்திருக்கோயில் அறங்காவலர் பெருமக்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், பொறுப்பாசிரியர்களுக்கும், இந்த அறிவுத்திருக்கோயிலில் தலைவராக பொறுப்பேற்று இவ்வளவு சீராக சிறப்பாக நடத்தி வரும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கடந்த 1.5 மணி நேரமாக பேசிட்டீங்க. நல்ல தெளிவான விளக்கம். எங்களுக்கு தெரியாத கூட கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் 10 வருஷமாக இருக்கிறோம். இந்த அளவுக்கு தெளிவான விளக்கம் தெரிஞ்சிக்கல. மனித வாழ்க்கை நெறிகளை பற்றி சொன்னீங்க, நல்லா அருமையாக இருந்தது. 2வது கதைகள், கிருஷ்ணர் கதைகள், இதெல்லாமே தெரியாதது தான். ஒரு அருமையான விளக்குங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாணியம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நன்றியுரையாற்ற அருள்நிதி விஸ்வநாதன் ஐயா அவர்கள், டிப்ளமோ யோகா, விஎஸ்பி துணைத் தலைவர், அறங்காவலர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். பிறந்து சிறந்த மொழிகளிலேயே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழை வணங்கி என் நன்றியுரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். அமைதி காத்த சான்றோர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு சிந்தனை விருந்து இறைவணக்கம் குரு வணக்கம் தன் மெல்லிய குரலில் பாடிய அருள்நிதி லதா அம்மா அவர்களுக்கு நன்றி. சாந்தி தவம் நடத்தி கொடுத்த அருள்நிதி அம்மா சாந்தாமணி அவர்களுக்கு நன்றி. வரவேற்பு உரை நிகழ்த்திய அருள்நிதி PM சங்கீதா அவர்களுக்கும் நன்றி. மேலும் இந்நிகழ்வை தொகுப்பாக வழங்கிய தொகுப்பாளர் அருள்நிதி திருமதி அம்மா அவர்களுக்கும் நன்றி. சிறப்பு சிந்தனை விருந்து அருள்நிதி அம்மா வாணி அவர்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு 1/4 மணி நேரத்துலேயே 1/2 மணி நேரத்துலேயே முடிச்சிடுவாங்களாட்டு தெரியுது. அப்படி ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 45 நிமிஷம் 50 நிமிஷமே சிறந்த சொற்பொழிவு நல்லா இருந்து எளிய முறையில் அனைவரும் புரிஞ்சுகொள்கிற மாதிரி இருந்தது. மிக்க நன்றி. மேலும் அடுத்ததாக அறிவிப்பு வழங்க உள்ள
அருள்நிதி பூவாளன் அவர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருகட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்குமே ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.